இத்தல நீரை கனி அப்பம் உடவள் போரி கப்பிய கரி மூகன் அணிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசத அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எறது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனி தெய்வமாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவி ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த பிரானை போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாதூரர் திருத்தால் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய கல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிவதர்மோத்தரத்தில் சொர்க்க நரகவியல் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஃபேன் கூட தான் காத்து வருமா, இவ்வளோ வராதோ? கூட்டம் அதை கூட்டி பாருங்க, அவ்வளோதான் வரும் போலுக்கு. என்ன சார்? போசப்போ அப்படி சபடியில் அப்படியே விட்டுறேன். கொல்லான், பொய்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடிச்செய்ய வல்லான், பகுத்து உண்பான், மாசிலான், கட்காமும் இல்லான், ஏமத்திடையில் என்றானே என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது திருமூலதேவநாயனார். அட்டாங்க யோகத்திலே முதலில் இயமம் நியமம் வரும். அதில் இயமம் எதை விட வேண்டும் என்பதை பற்றி திருமூலதேவநாயனார் கூறுகின்றார். முதல்ல சொன்னார் கொல்லான், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நிலை, அதுதான் கொல்லான். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எந்த உயிரையும் கொள்ளுதல் கூடாது, எல்லா உயிரிடத்தும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். இதெல்லாம் விட வேண்டிய, எதை விட வேண்டியது? பிற உயிர்களை கொள்ளுதல், தீய குணங்களை விடுதல். தீய குணங்கள்லாம் நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. அது நம்ம அடியாராக இருக்கும். தீய குணம் நமக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்படி பிற உயிரை நாம் வருத்தினால் என்ன உண்டாகும் அப்படின்னா, நமக்கு அது அப்படி திரும்பும். செவத்தில் அடிக்கிற பந்து திரும்பி நம்மக்கிட்டே வரும். மறுபடியும் நாம் அந்த மாதிரி பறக்க வேண்டியிருக்கும். நம்மளை என்ன செய்வாங்க, அடித்து சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, சாமி என்ன பண்ணுவார், அடுத்த உயிரை துன்புறுத்துனா விலங்கா போட்டுருவார். இந்த விலங்குகள் என்ன செய்யும், அடுத்த விலங்கை அடித்து சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கேன். டிஸ்கவரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த உயிரை கொன்று சாப்பிட்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த டிவியை போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மிருகங்கள் போய் மற்ற உயிரை அடித்து சாப்பிட்றத ஒரு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அதுதான் பார்க்க வேண்டியதை பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படிதானே சார்? அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கலாமா? நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது. நம்ம அடியாராக இருக்கக்கூடிய நமக்கு பூசை இருக்குது, தியானம் இருக்குது, அனுஷ்டானம் இருக்குது, சிவபூஜை இருக்குது, ஜபம், தவம்,
ஞானம் எத்தனையோ நிலைகள் இருந்தும் கூட நாம் நினைச்சிடும் இந்த கேப்பில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுறோம். கேப்பில் இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படின்னு அதில் போய் உட்காந்துடுறோம், ஏன்னா செல்ஃபோன் எடுத்து உட்காந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம இறங்கக்கூடாது. சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, ஏமத்தில் எதை விட வேண்டும்? கொள்ளுதல். பிற உயிரை கொள்ளுதலை விட வேண்டும். அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. கொல்லாமை, கொல்லாம். பொய் கூறான். பொய் கூறான்ங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன பண்ணார்? பொய் கூறாமைன்னு அதிகாரம்லாம் வைக்கல. என்ன அதிகாரம் வச்சாருன்னா வாய்மை அப்படின்னு வச்சார். அதுக்கு எதிர்மாறாக வாய்மை. அவருக்கு பொய் சொல்கிறது அவருக்கு வைக்கிறதுக்கு மனசே இல்லை. வள்ளுவருக்கு பொய் கூறாமை அப்படின்னு வைக்கிறதுக்கு மனசு. எப்படி வச்சார்? வாய்மை, உண்மை பேசுகிறார். அதுவும் என்ன சொன்னார்? வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல். நீங்கள் உண்மை பேசணும் அப்படின்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற சொல்லு வந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் அதுதான் உண்மை. அது பொய்யாகவே இருந்தாலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது? பிறருக்கு தீங்கு இல்லாததாக இருக்கணும். அதுதான். அதனால்தான் அதே வள்ளுவர் என்ன சொன்னார்? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மையும் பயக்கும் இது. ஒரு நண்பன்னா பொய் சொல்லலாம், தப்பு கிடையாதுல்ல. சொல்லுங்க சார். வெளியே வருமா? அப்படியே அந்த ஒரு அது நிப்பாட்டி மேலே மேலே உள்ளது பாட்டுங்க. மேலே உள்ளது மேலே மேலே என்ன சின்ன பூச்சி. அப்போ கொல்லாமை, அதாவது எந்த உயிரிடத்தும் கொல்லக்கூடாது. அடுத்து என்ன சொன்னார்? பொய் கூறக்கூடாது. அதே இதுக்கு வள்ளுவர் என்ன சொன்னார்? வாய்மை அப்படின்னாரு. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொன்னார். இப்போ ஒருத்தர் உங்களை அடைக்கலம் தேடி ஓடி வர்றாரு. ஒருத்தர் அவனை பின்னாடி துரத்தி வரான். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு போய் நம்மக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. பெட்டாரம் எங்கே அவனை பார்த்தியா அப்படின்னது நான் உண்மையே பேசுவேன், இந்த இருக்கான், நீங்கள் தாராளமாக வெட்டி கொள்ளுங்கள் அப்படிங்களாமா? அது பாவம் தானே. அப்படி செய்யக்கூடாது. அது பாவமாக இருந்தாலும் கூட நன்மை பயக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு தான் வள்ளுவர் சொன்னார். பொய் அப்போ பொய் கூறாது இருத்தல் வேண்டும். பொய் எந்த இடத்துலையுமே நாம் ஏற்கனவே நம்ம அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். பொய் சொல்லாமல் இருந்ததுனால அந்த கல்வன் என்ன பண்ணால் கடைசி மந்திரியாக ஆனான் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன சொல்லக்கூடாது? பொய் எந்த நிலையிலையும் சொல்லக்கூடாது. பொய் சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க? அன்றைக்கி அடின்னு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். எங்கே மதுரைக்கு போய்கிட்டு இருந்தேன். சீர்த்தூருக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பஸ்ஸை. உடனே சொல்கிறாரு, நான் மதுரை பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சீர்த்தூர் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டேன் அப்படிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரீச் ஆயிடுவேன் அப்படிங்காரு. இன்னும் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சர்வசாதாரணமாக பொய். சரி, எதுக்கு நிறைய இருக்குது. அப்படி நிறைய பொய் சொல்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தோம்னா செல்ஃபோனில் ஃபுல்லாக பொய்யாக தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் நின்றுட்டு நான் திருநெல்வேலியில் இருக்கேம்பாங்க. இவர் பார்த்தா நான் மதுரையில் இருக்கேம்பாங்க. 2 பேரும் திரும்பி பார்த்தா பக்கத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் இனிமேல் தான் திருநெல்வேலிக்கு போகலான்னு நினச்சேன் அப்படிம்பாரு. பார்த்துட்டாருண்ணா. பார்க்கல அப்படின்னா நான் திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படிம்பாரு. ஆமாம், இது உண்மை. நேரில் பார்த்துட்டிங்கன்னா அதுதான். பார்க்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டாங்கன்னா அந்த பொய் உண்மையாக மாறிடும். அடுத்து கலவி தான். திருடுதல், என்ன களவு இல்லாத இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது? கொல்லாமை, அப்புறம் பொய் கூறாமை, அப்புறம் களவு, அப்புறம் எண்குணன் அப்படின்னாரு. களவுதல்னா ஒரு இடத்தில் மறைத்தல்னு அர்த்தம். சிவபெருமான் நம்மக்கிட்ட என்னதை களவாடி இருக்காரு? சிவபெருமான் ஒரு இதை களவாடி இருக்கு. இது நம்ம உள்ளத்தையே களவாடி இருக்காரு. அதனால என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். சிவபெருமான் எதை தின்னானா பூத்திருடன் பேர் சிவபெருமானுக்கு. 1008 மலர்களால் அச்சிக்கும் போது அந்த ஒரு மலரை சிவபெருமான் மறைத்த காரணத்தினால் அவருக்கு பூத்திருடன் பேர். திருமாலுக்கு வெண்ணெய் திருடன் பேர். அவர் சிறு பிள்ளையில் வெண்ணெய் திருடுவாரா? இவங்களாவது பரவாயில்ல. முருகப்பெருமான சொன்னார் பாருங்க, அவர் பெண்ணையே தூக்கிட்டு போயிட்டானா, அதனால் அவருக்கு பெண் திருடன் பேர். ஆமாம், வள்ளியை துரத்தி தூக்கிட்டு போயிட்டார்ல, அதனால் அவருக்கு பெண் திருடன் பேர். சிவபெருமான் கூட கல்யாண நேரத்தில் மறைஞ்சி கைலாயம் போயிட்டார். அந்த தாரவாரத்தை கொடுக்கும்போது தட்சனுடைய
அந்த தாட்சாயினியை கொடுக்கும்போது, தாராவத்தை கொடுக்கும்போது என்ன நினைச்சாரு, நம்ம கை ஒசந்திருக்கு, சிவபெருமான் கை கீழே இருக்கு அப்படின்னு நினைச்சார்ல. அடுத்த நிமிஷம் சாமி மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை சாமி. அந்த எண்ணத்தோட, அதான் எப்பயுமே எண்ணத்துக்கு மதிப்பு. நம்ம என்ன எண்ணத்தோடு வழிபாடு செய்கின்றோம், எந்த எண்ணத்தோடு நாம் செயல்பாடு செய்கின்றோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சாமி பார்ப்பார். செயல்களை பார்க்கவே மாட்டார். நான் 1008 மலரை பறிச்சிருக்கேன், பார்க்கவே மாட்டார். எந்த நோக்கத்தோடு படிச்சிருக்கோம், ஏன்னா நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு பறிச்சா நமக்கு 100 மார்க் கிடைக்கும். நம்ம 1008 மலர் நம்ம ஒத்தாலேயே பறிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா, ஆனால் நம்ம பறிக்கும்போது அப்படிதான் வரும். இப்போ ஒரு ஒரு 10 பாக்கெட் பூ நீங்கள் பறிச்சு வைங்க, உங்களுக்கு என்ன வரும், நானே பறித்தேன், இவ்வளவு மலர் நானே பறிச்சிருக்கேனா அப்படின்னு நமக்கு ஒரு இது வந்துடும், ஆணவம் வந்து அது உடனே வெளிப்பட்டு தோன்றும். எந்த ஒரு செயலை நீங்கள் யாரும் செய்யாத செயலை நீங்கள் ஒரு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் செஞ்சீங்கிற உணர்வு வந்துடும், யான் எனதுங்கிற செருக்கு வந்துடும். அது இல்லாமல் பார்த்துக்கணும். பெருமானுடைய திருவருள், பெருமான் திருவருளையே நினைந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும். சரிதானா? அப்படி களவிலான் களவாடுவது அது தவிர்க்கப்பட வேண்டியது. அடுத்து எண்குணம். எண்குணம் என்கிறது என்ன அப்படின்னா, அன்பு, அமைதி, பொறாமையின்மை, சுத்தமாக இருத்தல், எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தணும்ல, எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துவீங்களா, ஆசை வைப்பீங்களா? அன்பு தான். இப்போ உங்கள் பிள்ளைங்க மேலே வைக்கிறது பாசமா இல்லை பற்றா இல்லை அன்பா? ஏன் சார், பிள்ளைங்க மேலே அன்பு வைப்பீங்களா பாசம் வைப்பீங்களா? அன்பு தான். நீங்கள் பாசம், நீங்கள் இல்லை அன்பு தான் வைக்கணும். இல்லையா, நீங்கள் பிள்ளைங்க மேலே எப்படி அன்பாக இருக்கீங்களோ அதே அன்பை கொண்டு போய் சாமிகிட்ட வைக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் என்னென்னலாம் செய்றீங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் சிவபெருமானை நினைக்கணும். இப்போ பிள்ளைக்குன்னா ஒன்றா ஓடுறீங்கல்ல, அதே மாதிரி சாமின்னா ஓடணும். அந்த நிலையை நமக்கு வரணும். இதுவும் அன்பு தான், ஆனால் சாமிகிட்ட வைக்கிற அன்பு தான் நிலைத்திருக்கும். பற்றுதல் என்பது இறைவனோடு ஒன்றுதல்னு அர்த்தம். இங்கே இதுவும் அன்பு தான், அதுவும் அன்பு தான். இது பாசம், அது அன்பு. இது பாசம், அது பற்று. இறைவன் மேல் வைக்கின்றது பற்று, உலகத்தின் மேல் வைக்கின்றது பாசம். அதான் பாச ஞானத்தை கொண்டு இறைவனை அறிய முடியாது, பசு ஞானத்தை கொண்டும் இறைவனை அறிய முடியாது. இந்த உயிர் என்னென்ன நினைக்குதோ அந்த அறிவை கொண்டு நாம் இறைவனை அடைய முடியாது. அதே போல் பாச ஞானத்தினால உலகத்தை பற்றிய அறிவும் நமக்கு இறைவனை கொண்டு போய் சேர்க்காது. இறைவனிடம் சேர்க்கக்கூடியது எது என்று கேட்டால் பதிஞானம் ஒன்றே இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். இறை அறிவு நமக்கு வரணும். எல்லாம் இறைவன் திருவருள் என்னைக்கு நம்ம செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த அறிவானது பதிஞானம் நமக்கு உண்டாகும். பதிஞானம் உண்டாச்சுன்னா நம்ம இறைவனை எளிமையாக அடையலாம். நான் செய்கிறேன் எனது என்று நாம் நினைத்தால், யான் எனதுங்கிற செருக்கோடு நாம் அறிகின்ற எந்த ஒரு அறிவும் நமக்கு பயன் தராது. அதான் பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் இறைவனை நாம் அறிய முடியாது. பதிஞானத்தில் ஒன்றினால் மட்டுமே நாம் இறைவனை அறிய முடியும். அப்படி சொல்லும்போது நமக்கு என்னென்ன இருக்கணும், அன்பு, அமைதியாக இருக்கணும். அமைதி என்பது என்னது, சாத்விக குணம். இப்போ நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, அமைதியான குணத்தில் இருக்கீங்களா? இந்த குணம் எப்பயுமே இருக்கணும். சாத்விக குணம் வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். அடுத்து பொறாமையின்மை, அடுத்தவங்களை பார்த்து பொறாமை இல்லாத நிலை வரணும். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பார்க்கறது, இது சரி வராதே, 5000 ரூபா சேலையை உடுத்திட்டு போகுதே அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட்டு நம்ம அதை விட 1000 ரூபா சேலை எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னு பார்க்குறது பொறாமை தானே? அவங்க உடுத்தினா உடுத்திட்டு, அவங்க வசதிக்கு அவங்க உடுத்திருக்காங்க, நம்ம வசதிக்கு 100 ரூபா புடவை இருந்தாலும் அதை உடுத்திக்கிறேன். இல்லை பொதுவாக நான் சொல்கிற கருத்து நிறைய நினைக்கிறேன். சரி சரி, அது பொறாமையின்மை நம்மக்கிட்ட இருக்கும். எந்த உயிரத்திலும் நமக்கு பொறாமை மனிதனை கீழ் நோக்கி தள்ளிடும், ரொம்ப கீழே கொண்டு போயிடும் பொறாமை. யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யாரை பார்த்து நொந்துக்கிட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்து சுத்தமாக இருத்தல். நம்ம சுத்தமாக இருப்போமா? குடும்ப அளவுக்கு நாங்கள் அரைகுறையாக தாங்க குளிப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எனக்கு சுத்தம், ரொம்ப சுத்தம். இந்த உடல் சுத்தம் இருந்தால் போதாது, நான் அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். நான் ஓரளவுக்கு நல்லா குளிப்பேங்க,
1 மணி நேரம் குளிக்கிறேன்னா பாருங்களேன் அப்படின்னு. அந்த சுத்தம் கிடையாது, உள்ள சுத்தமாக இருத்தல். நல்லா தெரிஞ்சுக்கோ. உள்ள சுத்தமாக இருத்தல், அதைத்தான் சொல்றேன். உடனே நீங்க உடல் தூய்மைன்னு நினைக்காதீங்க. 2வது உடல் தூய்மை இருந்தால் தான் உள்ள தூய்மை வரும், அது வேற விஷயம். ஆனா உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரிடமும் யாரையும் பழி சொல்லக்கூடாது. உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்கணும். இறைவனை நான் இந்த பிறவியில நாம் எப்போது அடைய போறோம் அப்படிங்கிற நினைப்போடே நாம் இருக்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி, வருந்தவனின் மலர்பாதம் அவை காண்பான் ஆயடியேன் இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன் நான் தழும்பு ஏற என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கு இணங்க, இந்த பிறவியை நல்லா மதித்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் நான் ஒன்னே ஒன்றுக்கு தான் வருந்துறேன் அப்படின்னாரு. அனே உன் அருள் பெரும் நாள் என்னார் என்றென்றே வருந்துவனே. உன் அருள் எப்போ சாமி எனக்கு கிடைக்கும், எனக்கு அதுக்கு தான் எனக்கு நான் ரொம்ப வருந்தேன், மற்ற எதை கண்டு எனக்கு வருத்தமே கிடையாது அப்படின்றாரு. அதனால நம்ம சுத்தமாக இருத்தல், மனம் சுத்தமாக இருத்தல். அப்புறம் மனதினால் சிரமப்படாமல் எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வது. எதை கஷ்டப்படாம, எதை சுலபமா, அப்படியா சரி எல்லாம் இறைவன் திருவள் அப்படின்னு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை சொன்னா கூட அதை நம்ம எளிமையாக எடுத்துக்கொள்வது, அந்த மாதிரி இருக்கணும் அடியார்களுக்கு நாம. அடுத்து பிறருக்கு ஆனந்தத்தை விளைவித்தல், பிறருக்கு இன்பத்தை கொடுத்தல். எதை நாம பிறருக்கு கொடுக்குறோமோ அது நமக்கு வந்தே சேரும். இது அவங்களுக்கு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, நமது காஞ்சி பெரியவர் என்ன பண்ணாரு, அவருக்கு வாயில புண் வந்துருச்சு. அப்ப ஒரு அம்மா பக்கத்துல ஒரு மாமின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்த்தாங்க. அவங்க வீட்டுல எப்பயுமே வெண்ணெய் செய்வாங்க. பார்த்துட்டு பெரியவருக்கு இப்படி நாக்குல புண்ணா இருக்கே, சரி வெண்ணெய் கொண்டு வருவோம் அப்படின்னு வெண்ணெயை கொண்டு வந்து வச்சாங்க. அவரு அதை சாப்பிடல, அது அப்படியே தான் இருந்தது. உடனே அங்கிட்டு ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான். அவர் பக்கத்துல நின்னான். இவர் பார்த்தாரு, வெண்ணெயை பார்த்தாரு. அந்த பையன் வெண்ணெயே பார்த்துக்கிட்டே இருந்தான். உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, காஞ்சி பெரியவர், எப்பா உனக்கு வெண்ணெய் வேணுமா, ஆமா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு மொத்தம் எடுத்து கையில் கொடுத்தாரு. அந்த அம்மா நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத்தனையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம். இந்த கொண்டு வந்து கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம். இப்படி பண்ணிட்டாரே இவர் அப்படின்னதும் அவன் எடுத்துட்டு போய் முழுவதையுமே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிஞ்சு மறுநாள் அந்த அம்மா வந்தாங்க பாருங்க. அப்ப இவர் சொன்னாரு, எனக்கு புண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு. புண்ணு அவன் மகிழ்ச்சியா இருந்தானா, இந்த வெண்ணெயை சாப்பிட்டு அவன் மகிழ்ச்சியா இருந்ததுனால இவருக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, அந்த புண்ணு ஆறிடுச்சு. பிறருக்கு நம்ம மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், பிறரை துன்படுத்தினால் நமக்கும் துன்பம் உண்டாகும். அதனால எப்பயுமே பிறரை நாம மகிழ்ச்சி படுத்தியே நாம் வாழ வேண்டும். ஒருத்தருக்கு துன்பம்னா அது என்னன்னு கேட்டு உடனே அந்த பிரச்சனையை சரியாக்குறதுக்கு முடிந்த அளவுக்கு நாமளும் அவங்களுக்கு சேர்ந்து முயற்சி பண்ணணும். நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும், அடுத்த யார் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம முடிந்த அளவு பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு அவங்களுடைய சிரமத்தை குறைக்க பார்க்கணும். நம்ம வார்டு நம்ம சோழி அப்படின்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்போதுமே பிற உயிர் கண்டு நம்ம எப்போதுமே இறங்கணும். ஒரு உயிர் துன்பப்பட்டு அழுகும்போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, குடிசை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். நம்ம மட்டும் கார வீட்டில் இருக்குமே, இந்த உயிர் குடிசை வீட்டில் இருக்கே பெருமானே, இந்த இவங்களே அப்படின்னு ஒரு காலத்தில் நான் நினைச்சேன். பத்திராவுக்கு போயிருந்தேன். நாங்கள் தங்க வேலை பார்க்குறோமா, எல்லாருமே வீடு கட்டி இருந்தோம். அந்த பையன் குடிசை வீட்டில் இருந்தான். எனக்கு ரொம்ப அழுகையாக போயிடுச்சு. அவன் வீட்டில் போய் அழுகாத குறைய அழுது, நீ கவலையப்படாத பண்ணி கண்டிப்பாக நீ கார வீடு கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் பார்க்குறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், அவன் காரை வீடு கட்டி நல்லா இருக்கான். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நம்ம பிற உயிர் கண்டு நம்ம இறங்கி இறைவனிடம் வேண்டினால் இறைவன் அவர்கள் கூட்டி வைத்து அவர்களையும் உயர்த்துவாங்க. நீங்க உதவி செய்ய முடியாட்டினாலும் கூட, பிற உயிருக்கு நீங்க துட்டு கொடுத்து உதவி செய்யாட்டினாலும் கூட இறைவனிடம் வேண்டலாம்ல, அது செய்யலாம்ல. செய்யலாமா செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யும். கண்டிப்பா யாரும் இந்த காலத்துல துட்டு கொடுக்க மாட்டாங்க. அது துட்டு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு பணமா கொடுத்தா ரொம்ப ரொம்ப உயரும். சாமி அக்கௌண்ட்ல அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும்.
இங்கே ₹1 கொடுத்தா அங்கே கோடிக்கணக்கில் அங்கே அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகும். அந்தளவுக்கு பிற உயிர் கண்டு இறங்குது. சரி, எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ள, பிற உயிர்களுக்கு ஆனந்தத்தை விளைவித்தல், தர்ம சிந்தனை, எந்த நேரமும் தர்மம் செய்யணுங்கிற சிந்தனையோடே இருக்கணும். போகும்போதே நம்ம கையில் ரூபா இருக்கும், இவனுக்கெல்லாம் கொடுக்கவா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தர்ம சிந்தனை. இன்னைக்கு யாருக்காவது நம்ம தர்மம் செய்ய மாட்டோமா, யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கணும். சில பேர் அங்கனக்குள்ள வரும்போதே திருவோட ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க, காலங்காத்தாலே வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சுவாங்க. சில பேர் அப்படிலாம் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. தர்மம் செய்யறதுக்கு துணியை எப்போ கொடுக்க மாட்டோமான்னு ஏங்கணும். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். மனம் ஓந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது மனம் ஓந்து கொடுத்தல், அதை எப்போதும் அதை தொடர்ந்து செய்தல். அதான் அந்த பாட்டில் அழகாக சொன்னார். தேடிய மாடு நீடு செல்வம், தான் சேர்த்து வைத்த செல்வத்தையும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் அடியார்களுக்கு கொடுத்து மகிழ்தல். யாருடைய அன்பருக்கு? ஆடிய பெருமான் நடராஜ பெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு கொடுத்து மகிழ்தல் வேண்டும். ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அதை நித்தலும் செய்து கொண்டே வந்தார். அந்த பணியை கொடுத்து வந்தார். கொடுத்ததுக்கு பிறகு மகிழ்ச்சி, கொடுப்பதுக்கு முன்னாடியும் மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு திறத்தோடு விளங்கினார் நாயனார். எந்த நாயனார் சொல்லுங்க பார்ப்போம்? இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார் அப்படி இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 63 நாயன்மார்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பு. யாரையும் சொல்ல முடியாது. இவங்களை விட பெருசு, அவங்கள விட பெருசு அப்படிலாம் கிடையாது. எல்லா நாயன்மார்களுமே சிறப்பு. அதனால தான் அப்போதான் சொன்னார், இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேணி அப்படின்னார். எந்த வகையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாரபட்சம் செய்யக்கூடாது. அப்படி எதையும் சுலபமாக எடுத்தல், ஆனந்தத்தை விளைவித்தல், தர்ம சிந்தனை, ஆசையின்மை, எந்த பொருள்கள் மீது பற்றில்லாமல் இருப்பது ஆசையின்மை. இதெல்லாம் எண் குணன் பேரு. இந்த எண் குணன், அப்புறம் நல்லான், எல்லா உயிருக்கும் நன்மை செய்யக்கூடியவன் நல்லான். அடுத்து அடக்கமுடையான், எவ்வளவு படித்தாலும் அடக்கத்தோடு எடுத்தல். இப்போ நம்ம படித்த விஷயத்தை எப்போ நம்ம 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தங்க கேட்கும்போது உங்களுடைய திறமையை முழுவதும் பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லணும். அது வரைக்கும் உங்க தன்னடக்கத்தோடு இருக்கணும். நம்ம படிச்சிட்டோங்கிறதுக்காக பிறகு உங்களுக்கு இது தெரியவே தெரியாதா அஸ்வா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இந்த பதவியும் கூட உங்களுக்கு தெரியாதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்கள நோக்க தெரியக்கூடாது. அது பெரிய பாவம். அதனால நம்ம ரொம்ப தர்ம சிந்தனையோடு இருக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் பகுத்து உண்ணக்கூடிய நிலையில இருக்கணும். தான் மட்டும் உண்ணாது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கணும். பகுத்துண்ணல்ல, பகுத்துண்ணல் பள்ளியூர் ஓம்புதல் தொகுத்துண்ணல். அதை வள்ளுவரை விட அழகா சொல்றாரு. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல். மாசிலான், எந்த தீங்கும் இல்லாதவன், கட்காமம் காமம் இல்லாதவன், இவர்களெல்லாம் ஏமத்திடையில் நின்றானே. ஏமம்னா எதையெல்லாம் அட்டாங்க யோகத்துல முதல் நிலையில இதெல்லாம் விட வேண்டியதை நாம் விட்டால், முதல்ல ஏமத்தை கடைபிடித்தால், அடுத்து நியமம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கடைபிடித்து, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, அப்புறம் தியானம், அப்புறம் சமாதி நிலைக்கு நாம் உயரும். இதெல்லாம் அட்டாங்க யோகத்துல முதல் படி. இதுலயே நாம் என்ன செய்திருவோம்? அவுட் ஆயிரும். பொய்யாங்க, அது காலையிலேருந்து சொல்லிட்டாங்க இருக்கேன். என்னதுங்க ஆசையா? எனக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக தாங்க இருக்குது. இதெல்லாம் விடணும். விட்டால் தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அதுமாதிரி பிற உயிரை கொள்ளுதல், அப்புறம் பொய் கூறாமல் இருத்தல், களவில்லாமல் இருத்தல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ மனதால் நினைத்தாலும் கூட களவாடுதல் தான். நான் வெளியில் எந்த பொருளும் எடுக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் பிற பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தாலே அங்கே கணக்கு அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆயிரும். இவர் நினைத்தார் அப்படின்னு. சில பேர் அடிக்கிறன்னா கூட மனதால் நினைத்தால் கூட அங்கே அக்கௌண்ட்ல. அதனால் எதுவுமே மனதால் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. அது இந்த பாட்டு நமக்கு சொல்கின்றது. இப்போ கதைக்குள்ள போயிடுவோமா? சிவ தர்மோத்தரம். இது யாருக்கு சொன்னது? முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்ன விஷயத்தை
அவர் அகத்திய மாமுனிவர் இப்போ நமக்கு யார் சொல்றா? மறைஞான சம்பந்தர் நமக்கு சொல்றாரு, பாடல் மூலியமா நமக்கு சொல்றாரு. யமதூதர்கள் பொய் சொல்லிய வாயில் அடித்து அவர்கள் நாக்கினையும் அறுத்து பல துக்கத்தையும் உருவிப்பார்கள். யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவாங்க. புரியுது அவர்களுக்கு? அதனால யாரும் பொய் சொல்லாது இருத்தல் வேண்டும். பொய் சொல்றதுக்கு ரொம்ப தயங்கணும், அச்சப்படணும், ஏறப்படணும். ஐயோ பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு. ஏற்கனவே அந்த கதையில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அந்த குடிகாரன் எல்லா கெட்ட பழக்கம் ஒன்று கொண்டு திருடுவான், எல்லாமே செய்வான். அந்த ஊருக்கு ஒரு சாமியார் இருந்தார். அந்த டே குடிக்க நிப்பாட்டுறா. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா. டே வேற நீ என்ன, சரி பொய் சொல்லாமையாவது இருக்கியா, இது கொஞ்சம் டீலிங் நல்லா இருக்கு, இதுக்கு வேணா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே தண்ணி அடித்து சத்தியம் பண்ணான் அந்த சாமியார்கிட்ட. யாரு? அந்த திருடன். உடனே சின்ன சின்ன திருடெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பெருசாக ஏதாவது திருடுவோம் அப்படின்னு நேரம் அரண்மனைக்கு போயிட்டான். எங்க? அரண்மனைக்கு போனால் அங்கே ராஜா என்ன செய்யறாரு? மாறு இடத்துல எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இரவு நேரத்தில். ஏற்கனவே நீ கேட்டிருப்பீங்க கதை, என்னால் மறுபடியும் இருக்கேன். உடனே போனால் இல்லைடா நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருட வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு போய் நீ யாருப்பா அப்படின்னதும் உடனே ராஜா ஒன்றும் தெரியாத மாதிரி நானே திருடன் தான் அப்படின்னாரு. நானும் திருட தான் வந்திருக்கேன். உனக்கு தொழில் கற்றுக் கொடுக்கணும்னா 8ஆம் நம்பர் தில்லை நகரில் இருக்கக்கூடிய 8ஆம் நம்பருக்கு வீட்டுக்கு வந்தால் உனக்கு தொழில் சொல்லித்தரேன் அப்படின்னு யார் சொல்கிறான்? திருடனே ராஜாட்ட சொல்கிறான். அப்போ எப்படி பாருங்க. உடனே ராஜா நோட் பண்ணிட்டாரு. அப்படியா, ரைட்டு அப்படின்ட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே இப்போ எங்கே அந்த நகைகள்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கு தெரியும். எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ராஜாவே கூப்பிட்டு போகிறாரு. அந்த திருடனை கூப்பிட்டு போய் வீரோட திறக்கிறாரு. திறந்ததும் உள்ள அந்த 5 ரத்தினம் இருந்தது, ரத்தின கற்கள் 5 இருந்தது. உடனே இந்த திருடன் என்ன பண்ணா, ராஜா பாவம் அவர் ரொம்ப நல்லவர், அதனால 5ஐயும் எடுக்க வேண்டாம், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, மிச்சம் 3 ராஜா நல்லவர் அவருக்காக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு 2 பேரும் உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தொழில் சொல்லி கொடுக்குறதுக்கு தில்லை நகர் 8ஆம் நம்பர் வீட்டுக்கு நீ காலையில் வந்துரு, உனக்கு நான் தொழில் சொல்லித்தரேன்ட்டு போயிட்டான். உடனே ராஜா மறுநாள் சபையை கூட்டினாரு. எல்லாம் சபை கூடியது. இந்த தில்லை நகர் 8ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தன் இருப்பான். அவனை அந்த திருடன் இன்னைக்கு கூட்டுவாங்க அப்படின்னாரு. அவன் நேராக வந்து முன்னாடி வந்து, ஆகா நான் திருடுனது அந்த நைட்டு அதை ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும், அவன் போட்டு கொடுத்துட்டானா அப்படின்ட்டே உடனே அந்த திருடன் ஆளை காணுமே, அவன் காலையில் வீட்டுக்கு கூட வரலையே, அவன் பாட்டு அகப்பட்டுட்டு மாட்டி விட்டு போயிட்டான் போலுக்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டே இருக்கார். உடனே ராஜா வந்து, நீ திருடனியா அப்படின்னாரு. ஆமாம் ராஜா நான் திருடுறேன், உண்மையை சொன்னான். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான்? பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கியிருக்கானா? யார்கிட்ட? அந்த சாமிகிட்ட. ஆமாம் நான் திருடுனேன் அப்படின்னு உண்மையை சொன்னான். இப்போ பழைய நிலையில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? நான் திருடவே இல்லை ராஜா அப்படின்ட்டுருப்பான். உண்மையை சொன்னான், நான் திருடுனேன். எனக்கு முன்னாடி ஒரு திருடன் அங்கே இருந்தான், அவன் ஒரு கல் நான் ஒரு கல் எடுத்தோம், இந்த அருக்கு நான் ஒரு கல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டான். அவர் ஒரு கல்லுன்னு சொல்லலை, நான் ஒரு கல் எடுத்தேன் இந்த அருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். உடனே ராஜா என்ன பண்ணாரு? மந்திரி இப்படி பார்த்தாரு. மந்திரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. இவன் விறுவிறுன்னு போனான். போய் இப்படி திறந்து பார்த்தான். உள்ள 3 கல் இருந்தது. திருடுறவன் இதையும் சேர்ந்து எடுக்காமையா போயிருப்பான், அந்த 3 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இவன் இதில் வச்சுக்கிட்டான். யாரு? மந்திரி. வந்து ராஜாட்ட சொன்னான், ராஜா அங்கே ஒரு கல் கூட இல்லை ராஜா அப்படின்னா. ராஜா அப்படி பார்த்தாரு, மந்திரி அப்படி முறைச்சே பார்த்தாரு. இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணாரு? இரவு நேரத்தில் இந்த திருடன் வந்தான், அங்கே நான் இருந்தேன், நாங்கள் இருவரும் தான் திருடினோம், ஒரு கல் அவர் ஒப்படைச்சிட்டாரு, ஏன்ட்ட இந்த அருக்கு ஒரு கல், 2 போக மீதி 3 கல் அங்கே இருக்கணும். மந்திரி அப்படின்னு மந்திரி அப்படி கிட்டு 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 நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா திருடன் கூட 1 வச்சுட்டு மிச்சத்தை வச்சான், நீ 1 எடுத்துட்டு மீதி 2 வச்சிருக்க கூடாது, அத்தனையும் உனக்கு கேட்குதோ, உன் மந்திரி பதவி காலி அப்படின்ட்டு காலி பண்ணிட்டு யார்கிட்ட கொடுத்தாரு? அந்த திருடனுக்கு போயிடுச்சு. உண்மையை சொன்னதுனால உயர்வு கிடைத்தது. அதனால உண்மையே நாம் பேச வேண்டும். உண்மை சொன்னால் கடைசி வரைக்கும் நாம் நல்லா இருக்கலாம், நமக்கு உயர்வே தான் கிடைக்கும், தாழ்வு எப்பவுமே கிடைக்காது. தாழ்வாக இருக்கிறது போல வந்தாலும் கூட உயர்வாக மாறிடும். இதை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது. பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்குலாம் நிறைய திருக்குறள் நிறைய சொல்லியிருக்காரு.
பொய்மையும் வாய்மை இடத்த முறை தேர்ந்த நன்மையும் பயக்குமணி. நீங்க சொல்ற அது மாதிரி அதுக்கு எதிர்மறை வாய்மை, தீமை இல்லாத சொல்லலாம் இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உண்மை பேசுவதற்கு என்ன அப்படின்னா நீங்க சொல்ற சொல்லு வந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கணும். அப்படி சொன்னா அது பூராமே உண்மையா மாறிடும். பொய்யே கூட பிறருக்கு தீங்கு விளைவிக்காம இருந்தா அது கூட உண்மையாயிரும் அப்படிங்கிறாரு. புரியுது அவங்களுக்கு? நீங்க சொல்ற சொல்ல வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு உண்மையை நீங்கள் பேச வேண்டும். உண்மை பேச. அப்படி பொய் சொல்லிய கொடியவர்கள் தாம் முன்பு சொன்ன பொய்கள் எல்லாம் தம் மனத்தில் உதித்தவாறே அதனால் உண்டாகிய பாவ பலம் போமாறு விசாரித்து என்ன செய்வாராம்? இந்த தண்டனையை கொடுப்பாராம். எப்படி? வாயில் அடித்து அவர்கள் நாக்கினையும் அறுத்து. பொய் சொல்றவங்க நாக்க வேத ஆகம புராணங்களில் விதித்த முறையினை தம் காதில் புலப்பட அருள் செய்த ஆசிரியனை கோபித்து அகட்டும் பாவிகள். வேதத்துல சொன்னவாறு ஆசிரியரை, அதாவது குருநாதரை யாரு கோபித்து பார்க்கின்றார்களோ அவர்களை இந்த அட்டைப்பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை முகத்துல கடிக்க விடுவாங்க. அட்டைப்பூச்சிய அது ஒட்டுனா என்ன செய்யும்? விட்டவே விடாது. பார்த்துருக்கீங்களா அட்டைப்பூச்சி? நீ சாதாரண நீங்க ஒட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சதையை பிச்சு எடுத்தாதான் வரும், இல்லைன்னா அட்டைப்பூச்சி எடுக்கவே முடியாது. அடின்னு ஒரு வட்டம் அப்படிதான். அடின்னு ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த மரத்தடியில படிக்க வைப்பாங்க. அடின்னு மரத்தடியில அங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய வினை பெயர் அன்னைக்கு வந்து அட்டைப்பூச்சி வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒட்டிருச்சு, எடுக்கவே முடியல. அப்படி பிடிச்சி எடுக்க சதையோட வந்துருச்சு. அந்த அளவுக்கு அட்டைப்பூச்சி பிடிச்சதுன்னா சதையோட எடுத்து அவனுக்கு வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் ஆத்துல போய் ஊசியை போட்டு மருந்து கட்டும். அட்டைகள் குடைந்து ரத்தம் குடிக்க, அது அட்டை பிடிச்சதுன்னா என்ன செய்யும்? ரத்தத்தை குடிக்காம விடாது. அந்த அளவுக்கு ரத்தத்தை குடிச்சிடும். குடிச்சிட்டு தான் விடும். கிட்டத்தட்ட ஒரு 10 சொட்டு ரத்தமாவது என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் எடுத்துடும். அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை போல எடுத்துடும். சில பேர் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க? பிறருடைய உழைப்பை உறிஞ்சி எடுக்காங்க. இது அவங்களுக்கு பிறருடைய உழைப்பை ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சி எடுக்காங்களா இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாவம். சிலர் என்ன செய்யறாங்கன்னா சம்பளம் கம்மியா கொடுத்து வேலை அதிகம் வாங்குறாங்கல்ல, அது பெரிய பாவம். 8 மணி நேரம் இவனுக்கு வேலை. இந்த 8 மணி நேரத்துக்குள்ள இடுப்பெல்லாம் ஒடிச்சுதான் அனுப்பணும் அப்படிங்கிறவங்களா இருக்காங்கல்ல. அதெல்லாம் பெரிய பாவம். முடிந்த அளவுக்கு தான் அவனுக்கு வேலை. யமதூதர்கள் சுடுகின்ற கார நீரும் உருக்கிற செம்பும் வேத ஆகமத்துல சொன்னபடி ஆசிரியரை கோபித்து பார்ப்பவர்களுக்கு இந்த தண்டனை. எது தண்டனை? அட்டை வந்து அட்டை பூச்சியை கடிக்க விடுறது, ரத்தத்தை குடிக்கிற மாதிரி செய்யறது. பிறகு யமதூதர்கள் சுடுகின்ற கார நீரும் உருக்கின செம்பும் அவர் மெய் நடுங்கி அலரும்படி காய்ச்சி விடுவார்கள். ஏதா கார நீரை காய்ச்சி நம்ம மேல விட்டா என்ன ஆகும்? தாங்க முடியுமா? அந்த அளவுக்கு துன்பத்தை நாம் சாதாரண பச்சை மிளகாயில ஒரு சின்ன அந்த இது லேசா நாக்குல போட்டாலே என்ன ஆகும்? அப்படின்னு பார்த்து ஒரு சொம்பு தண்ணியை குடிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லேசா காரமா இருந்தாலே ஒரு சொம்பு தண்ணியை குடிப்பாங்க. அப்படிதானே குடிப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஜீனி எடுத்து வாயில போடுவாங்க. இந்த மாதிரி தண்டனையை யாரு கொடுப்பா? நமது யமதூதர்கள். யமதூதர்கள் வருணாசிரமத்திற்கேற்ற விதியினை விட்டவர்களுடைய பாவம் போகும்படி அதன் அற்பரை பயமுறுத்தி பித்தளை உருக்கி விடுவார்கள். அந்த பாவம் போகிறதுக்காக, ஆசிரியரை கோவித்த பாவம் போவதற்காக பயமுறுத்தி பித்தளையை உருக்கி விடுவார்கள். பித்தளையை உருக்கி விடுறது, கார நீரை உருக்கி விடுறது, புழுக்கள் நெருங்கிய மலச்சேராகிய நரகத்தில் மூழ்கி வைப்பார்கள். புழுக்கள் நிறைந்த மலச்சேறு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு புழு பார்த்ததே நம்மளுக்கு 5 ரூபா இருக்கும். புழுக்களா நிறைய இருக்கிற இடத்துல நம்மளை விட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்குமா நரகம்லாம். ரொம்ப அங்கே யாருமே என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. முடிந்த அளவுக்கு சிவபெருமான வழிபாடு செய்து இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கு உண்டான வழியை நாம தேடிடணும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தமக்கு அதித்திடுமின் அப்படின்னு சொல்வதற்கு இணங்க இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. கிடைத்த இந்த பிறவியை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம பார்க்கணும்.
அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஞான நூல்களை எல்லாம் கற்க வேண்டும். ஞான நூல்களை கற்றாதான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் இங்கிருந்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்க்க முடியும். ஞான நூல் யார் யாரெல்லாம் கற்கலாகாதார், யார் கற்பவர் யார் கற்கலாகாதார்னு ஒரு நமக்கு நூல் சொல்லுது. மடி, மானி, கொச்சாபன், காமுகன், கல்வன், அருநோய் பிணியாளன், ஆராய்ச்சினத்தன், தடுமாறு நெஞ்சத்தினன், இப்படி 8 பேர் ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு நூல் சொல்லுது. இந்த மடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞான நூலை படிக்கும்போது உங்களுக்கு சோம்பல் வரக்கூடாது. சிலர் புஸ்தகத்தை எடுத்து திறந்து ரொம்ப டயர்டா இருக்கு, 2 தான் வாசிப்பாங்க, அதுக்குள்ள ஒரு சோம்பல் வந்துடும், அப்படி போய் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோம்பல் வரக்கூடாது. அப்படி சோம்பல் வந்துருச்சுன்னா அவங்க ஞான நூலை கற்க ஆகாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு படிக்கும் போது இன்னைக்கே படிக்கல நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு புத்தகத்துக்கு ஓரத்தில் வச்சிருது. அவங்களும் ஞான நூல் கற்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள். அவங்க பேர் என்ன, அவங்களுக்கு பேர் என்னது, மடி அப்படின்னு பேரு. அடுத்து சொன்னாரு மானி. மானி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மானம், அதாவது நம்மை விட சிறியவனா இருக்கான், இவங்கிட்ட போய் நம்ம பாடம் கேட்கறதா அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களும் ஞான நூல் படிக்கிறதுக்கு லாய்க்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே இப்போ வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க, ஆனா அடின்னு சிறியவனா இருக்கேன் கேட்கீங்களா, இதுதான் உயர்வு. என்னது, சரவணன் ஏதோ பேசுறானா, பொடி பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், அவன் பேசுறது நான் போய் உட்காந்து கேட்கணுமா நானு அப்படின்னா அப்படி சிறியவர்கள். அதனாலதான் நம்ம சமயத்துல பாத்தீங்கன்னா சிறியவர்களை வச்சே சாமி எல்லாமே பண்ணாரு. ஞானசம்பந்த பெருமான் 3 வயசுல தேவாரம் பாட ஆரம்பிச்சு, 2 வயசுல சாத்திர நூல் சொல்லி கொடுத்தாரு மெய்கண்டார். எல்லாம் சிறு வயது பிள்ளைகளை வச்சே சாமி செஞ்சார். ஏன்னா நமக்கு அந்த மூத்தோர் இளையோர் அப்படிங்கிற அந்த பாகுபாடு நமக்கு வரக்கூடாது என்பதற்காக சாமி என்ன பண்ணாரு, எல்லாம் சிறு பிள்ளைகளை வச்சே செஞ்சார். சாத்திர நூலும் அப்படித்தான், தோத்திர நூலும் அப்படிதான். 2 வயசு குழந்தை, 70 வயசு ஆளு, எல்லா கலைகளையும் கற்ற சகல ஆகம பண்டிதராக விளங்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியார் அவங்க அப்பாவுக்கே குருநாதர். யாரு, மெய்கண்டாருக்கே குருநாதர். அவர் பார்த்து பிறந்த குழந்தை மெய்கண்டார். அவர் 2 வயசுல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. விறுவிறுன்னு வந்தாரு அருணந்தி சிவாச்சாரி. உன் குழந்தை எங்க அப்படின்னாரு. சாமி ஏதோ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சாமி அப்படின்னாரு அவங்க அப்பா, அச்சுத கலப்பாளர். உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் பாடம் சொல்லி கொடுத்துருக்கானா, அப்படி விறுவிறுன்னு போனாரு. போய் ஆணவத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. அது நேராக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை கையை வச்சு, ஆணவத்தின் மொத்த உருவமே நீ தான் அப்படின்ட்டு அந்த குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படி காமிச்சது. அவர் அரண்டாரு, ஆகா குழந்தைக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருவடியில் விழுந்துட்டார். 2 வயசு குழந்தை காலில் யார் விழுந்தா, 70 வயசு ஆளு கீழே விழுந்து என்னைய சிஷியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டார். உடனே அடுத்த நிமிஷமே ஏற்கனவே 48 சிஷியர்களோடு இவரை சேர்த்து 49 சிஷியர்கள் மெய்கண்டார். சிவஞான போதத்தை அருள் செய்த மெய்கண்டாருடைய சிஷியர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். வயசு 70 வயசு. 70 வயசு ஆளு எத்தனை வயசு ஆளுக்கு, 2 வயசு குழந்தைக்கு சிஷியர்னா. அப்ப நம்ம இதுல என்ன கிடையாது அப்படின்னா, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, பெரியவர்கள் சிறியவர்கள் கிடையாது, எல்லாரும் விபூதி ருத்ராட்சம் தரிச்சா எல்லாரும் ஒரே போல அடியார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சா. இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேணி. யார் விபூதி ருத்ராட்சம் தரிச்சா அவங்க நாம சிவபெருமானாக பார்க்க வேண்டும். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி போராதே அவரவரை கண்ட போதே உகந்த அடிமை திறம் நினைந்து அவங்க அடிமை திறம் பூண்டு அவர்களை சிவமாக பாவித்து, இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காமல், சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்காமல், ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பும் நடுதறியை காணலாமே அப்படின்னாரு அப்பா சாமி. அதனால நம்ம பாகுபாடு என்ன செய்யக்கூடாது, நம்ம சைவத்துல பார்க்கவே கூடாது. 2 வயசா இருந்தாலும் சரி, சின்ன வயசு குழந்தை விபூதி ருத்ராட்சம் தரிச்சு வந்துச்சுன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வைக்கணும், விழுந்து விட்டு சாமி திருநீர் பூசுங்க அப்படிங்கணும். யாருக்கு அல்ல, 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி. நமக்கு வேடம் தான் முக்கியம். வேடம் தொழுவார் வீடு பேர் அடைவார்களேன்னு கூட நமக்கு நூல் சொல்லுது. வேடத்துல யார் விளங்கி தோன்றார், சிவபெருமான் விளங்கி தோன்றுகிறார். விபூதி ருத்ராட்சம்
அந்த வேடத்தில் சுவாமி விளங்கி தோன்றுவார். சிவலிங்கத்தில் சுவாமி விளங்கி தோன்றுவார். திருமுறைகள் எங்கள் பாடப்படுகின்றதோ அங்கே சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். தொண்டதம் உள்ளத்தில் எப்போது சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். இதெல்லாம் விளங்கி தோன்றுகின்ற இடம். மடி சோம்பல் இருக்கக்கூடாது, நாளை படித்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன பேர்? மடின்னு பேர். மானி என்பது என்னது? மானம். அதாவது நம்மை விட சிறியவனா இருக்கான், இவங்கிட்ட நாம பாடம் கேட்கறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம எவ்வளோ பெரிய பேராசிரியர், இவர் சொல்றதை நான் கேட்கவா அப்படின்னு ஒரு பேராசிரியர் போய் சின்னவராக இருந்தாலும் அருள் நூல்கள் யார் சொல்லி கொடுத்தாலும் நாம் என்ன செய்யலாம்? அழகாக போய் உட்காந்து கேட்கலாம். சிவபெருமானை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் சரி, வயதில் சிறியவர்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி, மூத்தவர் சொல்லி கொடுத்தாலும் சரி, நாம் பணிவோடு கேட்க வேண்டும். அதுதான் ஞான நூல் கற்பதற்கு உரியவர்கள். இல்லைன்னா அவர்களெல்லாம் ஞான நூல் கற்க ஆகாதார். மடி மாணி. அடுத்து கொச்சாப்பன். கொச்சாப்பன்னா காலையில் படிச்சுட்டு மதியம் கேட்டால் மறந்துடுறது. அவங்க ஞான நூல் படிப்பதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள்னு அர்த்தம். இப்போ சொல்லும் போதே சில பேருக்கு அந்த லிஸ்ட்டில் நம்மளும் இருப்போம் போல தெரியுது. அப்படிதான் தெரியுது சுவா. காலையில் படிக்கிறது மதியம் மறந்துடுது சுவா. அப்படி இவங்கெல்லாம் ஞான நூல் கற்பதற்கு ஆகாதவர்கள். காலையில் படிச்சுட்டு மதியம் கேட்டால் என்னது காலையில் அந்த விஷயம் படித்தோமா, அந்த பாட்டை நம்ம படித்தோம் இல்லை சிவா, நீ வேற ஏதாவது இருக்குமா சிவா, காலையில் 10 தடவை படித்தோம், அந்த பாட்டை 10 தடவை படித்தோமா அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது? காலையில் படித்ததை மதியம் அப்படியே கவனமாக வச்சிருந்து அதை படிக்கணும். அப்போ மறதி. இதெல்லாம் கொச்சாப்பன். அவங்களுக்கு பேர் என்ன பேர்? கொச்சாப்பன். அடுத்து சொன்னார் காமுகன். இன்னொரு கருத்தை, ஒருத்தர் சொன்ன கருத்தை நம்ம கருத்தை நாமளே சொன்னது மாதிரி பில்டப் பண்ணுறது. ஒருத்தவங்க சொன்ன கருத்தை நானே தான் சொன்னேன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிறருடைய கருத்தை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வாரியார் சாமிகள் சொன்னார், இது ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், இது திருநாவுக்கரசர் பெருமான் சொன்னாருன்னு சொல்கிறோம். இதை நம்மளே சொன்னேன்னு சொன்னால் அப்போ நம்மளை எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே நம்ம சொந்த கருத்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ஞானிகள் சொன்னது தான். எதுவுமே நம்மளுடைய கருத்து எதுவுமே. சிலர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க. சொற்பொழிவில் சொந்தமாக கிரியேட் பண்ணி நூல்களை படித்து சொல்லாமல் இவங்களா சொந்த கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னாரா? காமுகன் அப்படின்னு. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அது மாதிரி பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது சிறப்பாக ஏதாவது தெரியுதான்னு பார்ப்பாங்க. இந்த காமுகன் என்ன பண்ணுவாங்க? பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, இங்கே நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்போ வெளியில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க பாருங்க. அவங்களும் ஞான நூல் கற்பதற்கு ஆக மாட்டாங்க. கல்வன்னா இன்னொரு கருத்தை தன் கருத்து போல் ஏற்றி சொல்வதுக்கு பேர் கல்வன்னு பேர். அடுத்தவங்க கருத்தை தன் கருத்து, அவன் கல்வன் தானே. அப்போ காமுகன் என்பது என்னது? இங்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இதை விட சிறப்பாக ஏதாவது தெரியுதான்னு வெளியில் போய் பார்த்தா அவங்களுக்கு பேர் காமுகன். அப்படி தெரியாமல் பார்த்ததுனால தான் அந்த 6 கார்த்திகை பெண்கள் சாமி கைலாய மலையில் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவங்க சிந்தனை வெளியில் போயிடுச்சு. அதனால ஞான நூல் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தனை வீட்டுக்கோ இல்லை வெளியே எங்கேயுமோ போகக்கூடாது. சரி, பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். அப்படி நடந்தது அடி, அதாவது பிரதம பேசிக்கிட்டே இருக்கேன் போது என்னை பார்த்துக்கிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் அவரு கேட்க சொல்லுங்க அப்படிங்க. அவர் சிந்தனை பூரா வெளியில இருக்கு. புரியுது அவங்களுக்கு? இணைத்த கேட்டீங்களா நீங்க அப்படின்றாரு. அதான் பாடினதுக்கு இருக்கும்போது அதுக்குதான் நான் உடலை கேள்வி கேட்கறது. என்ன காரணம்? உங்க சிந்தனை வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா ஞான நூலை கேட்கும்போது சிந்தனை வெளியில போயிடுச்சுன்னா சிவ அபராதமாக ஆயிடும். அதுதான் ஞான நூல் கேட்கும்போது சிந்தனை முழுவதும் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பில்டப் பண்ணாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதானே அப்படி சொல்லி கேட்குறேன், என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. சிந்தனை முழுவதும் வீட்டிலே இருந்திருக்கு. அதுக்காக உடல் அப்பப்போ இதுதானா அதுதானா அப்படின்னு நம்ம கேட்குற காரணம் அதுதான். அப்போ நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் நம்ம சிந்தனை எங்கே போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அப்படிதான் நமக்கு எப்படின்னா, இப்போ நம்ம பாடம் கேட்டுகிட்டே இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு கயிறு வெளியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். கிரியேட் பண்ணுறது வெளியில் தொங்குறது கயிறாக இருக்குமா பாம்பாக இருக்குமா அப்படின்னு நினைச்சுவாங்க. மனம் நினைக்கும், மனம் இது கயிறா இருக்குமா, கயிறா முதல்ல பார்க்கும். மனம் இது கயிறா பாம்பா இருக்குமான்னு மனம் நினைக்கும். உடனே புத்தி என்ன செய்யும்? யூகிக்கும்.
இது அதுவோ இதுவோ என்று யூகிக்கும். பாம்பா கயிறான்னு யூகிக்கும். முதல்ல ஏதோ ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குன்னு மனம் நினைக்கும். புத்தி வந்து யூகிக்கும். சித்தம் வந்து தெளிவடையும். இது கன்ஃபார்மா இது கயிறு தான் அப்படின்னு சித்தம் தெளிவடையும். அதுக்கப்புறம் இந்த அகங்காரம் இருக்கு பாருங்க. கிளாஸ்ல போய் சொல்லிட்டு வெளியில போய் அது என்னன்னு பார்த்தேன், அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் அது போய் கயிறு நினைச்சு இப்படி தொட முடியாது. அது பாம்பா இருக்கும். ஒரு போடு போடும், ஒரு கொத்து. இது கயிறுல நினைச்சேன் அப்படின்னா அது பாம்பு கொத்திரும். அதான் நம்ம அறிவு கொண்டுல எதையுமே என்ன செய்ய முடியாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துடைய வேலை இதுதான். மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் கன்ஃபார்ம் பண்ணும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கும். இதுதான் தத்துவம். அந்த சித்தாந்தம் படிச்சிருக்காங்க சிவா, வேணி சிவா, அப்படித்தானே சிவா? நான் அதைத்தான் சிவா இப்போதான் எழுதிட்டு வரேன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்ப காமுகன் என்பது என்னது? பாடம் நடத்திக்கும் போது சிறப்பா வேற எதுவும் தெரியுதான்னு பாக்குறவங்க அவங்க ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கில்லாதவர்கள். கல்வன் இன்னொருத்தர் கருத்தை தம் கருத்து போல் ஏற்றி சொல்வது. ரெண்டாவது, ஏதாவது நூல் எடுத்து வந்து காண்பித்தால் அது என் கருத்து அப்படின்னு நம்ம சொல்றது. ஒரு நூல்ல இருந்து எடுத்து வந்து இது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு போய் சொல்றது. இது என்னுடைய கருத்து தான் அப்படின்னு சொன்னாலும் குற்றம். அவங்களுக்கு பேரும் கல்வன்னு பேரு. அப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, கீழே ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஒரு கவிதை எடுத்துட்டு வந்து இது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு புக்கில் எடுத்து பார்க்க இவர் சொன்னது வந்து அந்த புக்கில் இருக்கு. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் தன் கருத்து போல ஏற்றி சொல்லியிருக்காரா, அவங்களும் இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. எந்த லிஸ்ட்? கல்வன் லிஸ்ட்ல வந்துருவாங்க. அடுத்து அருநோய் பிணியாளன். 8 இதுல அருநோய் பிணியாளன் யார் அப்படின்னா, புஸ்தகத்தை திறக்கும் போதே எனக்கு தலை ரொம்ப வலிக்குங்க. புஸ்தகத்தை திறக்கும் போதே படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குங்க. சில பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலி ரொம்ப இருக்கு, நீங்க படிச்சுக்கிட்டுங்க அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வராங்கல்ல, அவங்களும் ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாத. உங்களுக்கு யாரு புஸ்தகத்தை திறக்கும் போதே தலைவலி வயிற்று வலின்னு சொல்றவங்க ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாத. அடுத்து சொன்னாரு ஆராய்ச்சினத்தன். அதாவது எப்படின்னா, நாம் சொல்கின்ற கருத்து தவறுன்னு இன்னொருத்தர் சுட்டி காமிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொன்னதை வந்து ஒருத்தர் தவறுன்னு சொல்றாருன்னா அதை பணிவோடு ஏற்றுக்கொள்வது. அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பணிவோடு நாம சொன்ன கருத்தை ஒருத்தர் தவறு சொல்றாங்கன்னா அது இந்த நூல்ல இருக்குன்னு எடுத்து காமிச்சாங்கன்னா அதை பணிவோடு அப்படியான்னு சொல்லி நம்ம மறுப்பு சொல்லாம அதை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஆராய்ச்சி தினத்தின்னு பேரு. என்னது, நீ ஏன் பாட்டுக்கு குத்தம் சொல்றியா நீ அப்படின்னு இவர் சொன்னார்ல, சிவபெருமானும் நக்கீரரும் அந்த கதை தான் இது. தருமிக்காக சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு, அதுதான் சிறப்பு. அருவி புலவருக்காக சிவபெருமான் எழுதி கொடுத்த பாட்டையே குற்றம் சொன்னாரே நக்கீரர். அவர் என்ன சொல்ல, அது நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றம். அதுதான் சாமிக்கு. அது கூட பிரச்சனை இல்லை. அவர் தன்னை சொன்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ அன்றாட வணங்கக்கூடிய உமையம்மைக்கும் அதே நிலையோன்னும் போதும் அப்பயும் அந்த ஆணவத்தில் ஆமான்னாரு பாருங்க, அப்பதான் நெற்றிக்கண்ணை கொண்டு எரிப்பார். அது வரைக்கும் பொறுமையாவே இருப்பார் சாமி. உமையம்மைக்கு அந்த நிலைன்னு சொல்லும்போது தான் சாமி பொறுக்க மாட்டார். உடனே நெற்றிக்கண்ணை கொண்டு எரிச்சு பொட்டாமரை குளத்துல விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் உயிர்ப்பிச்சு, நீ தமிழ் இன்னும் சரியா படிக்கிற, போய் தமிழ் கற்றுவா அப்படின்னு அனுப்பி அகத்தியம்மன்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் ஆமா, இப்போ பொட்டாமரை வச்சுங்க, பொந்தாமரை இருக்குல்ல நடுவில், நீங்க பார்க்கல, நீங்க மதுரைக்கு போகவே இல்லையா? எல்லாரும் போயிருக்கீங்களா சார்? பொட்டாமரை இருக்குல்ல குளத்துல, பொட்டாமரை பொன்னாலான தாமரை இருக்குல்ல, இன்னும் இப்பயும் இருக்கு. அன்னைக்கு நம்ம போகும்போது நம்ம கூட்டு போனோம்ல, வந்துட்டீங்களா? சரி, பொட்டாமரை இப்பயுமே நடுவில் இருக்கும். அப்படி ஆராய்ச்சினத்தன். அப்புறம் தடுமாறு நெஞ்சத்தினன். எந்த கருத்து சொன்னாலும் எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு 2 பேர் வந்து உங்ககிட்ட ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு ஆளு உங்களுக்கு பிடிச்ச ஆளு, ஒரு ஆளு உங்களுக்கு பிடிக்காத ஆளு.
நீங்கள் என்ன சொல்லணும், நடுநிலையில இருந்து சொல்லணும். இவர் சொல்கிறது சரிதான், எனக்கு பிடிச்சவங்க இருக்காது, அவங்களுக்கு சார்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இவங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு, இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசக்கூடாது. எது நியாயம்னு தெரியுதோ அந்த நியாயத்தை பேசுபவர்களுக்கு பேர் தடுமாறு நெஞ்சத்திறன். எந்த ஒரு கருத்து சொன்னாலும் எது சரி தவறுன்னு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு இருக்கணும். அவர்களுக்கு பேர் தடுமாறு நெஞ்சத்திறன். அது மாதிரி ஞான நூல்களை எல்லாம் குரு மூலியமாகத்தான் கேட்க வேண்டும். சொந்தமாக நீ என்ன படித்தாலும் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. அதனால குருமுகமாகத்தான் நான் கேட்க வேண்டும். ரெண்டாவது, இந்த 8 இல்லைன்னாலும் பரவாயில்ல, அப்பாடா இப்போதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றது புரியுது. 8 எங்ககிட்ட சுத்தமா கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 8 மடி சோம்பல் எங்களுக்கு கண்டிப்பா உண்டு. மானி நம்ம விட சிறியவா கேட்கறதுக்கு அது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. அப்புறம் மறதி சுத்தம், அது நம்ம அவுட்டு. அப்புறம் காமுகன் பாடம் எடுத்துக்கணும் போது திடீர்னு எங்கேயாவது வெளியில போயிடுது அப்பப்ப, அதுவும் ஓகே. இன்னொரு கருத்தை தம் கருத்து போல ஏற்றி சொல்றது, இந்த 8ம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஆன்மா எப்படியாவது இறைவனிடம் போய் சென்று சேர வேண்டும் என்கின்ற, எப்படியாவது உயிர் பெற வேண்டும் என்கின்ற எண்ணமாவது இருக்கணுமா. இந்த 8 இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என்ன இருக்கணும், இந்த ஆன்மா எப்படியாவது இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற உரைப்பு இருக்கு. அது ஒண்ணு இருந்தாலே நம்ம இந்த 8ஐ நம்ம என்ன செஞ்சிடலாம், கடைபிடிக்க. மடி, மானி, கொச்சாப்பன், காமுகன், கல்வன், அருநோய் பிணியாளன், ஆராய்ச்சினத்தன், தடுமாறு நெஞ்சத்திறன், இவை 8ம் ஞான நூல் கற்க ஆகாதார். 8 இல்லை என்றால் ஆன்மா எப்படியாவது உய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமாவது இருக்க வேண்டும். அவர்களே ஞான நூல் கற்பதற்கு உரியவர்கள். சரி, இப்படி எதுனாலும் நம்ம குரு மூலியமாக கேட்டு நம்ம ஞான நூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு சோம்பல் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரி, அடுத்த நேரம் பெற்று வளர்த்த மாதா பிதாக்களை மகாத்மாக்களையும் அவர்களிடத்தில் நேசமில்லாத வசனத்தை சொல்லி கோவித்து, அதாவது பெற்றோர்கள் எல்லாம் கோவிக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன நிலையில் ஆகிறாங்கன்னு பாருங்க. பெற்று வளர்த்த மாதா பிதா பெரிய மகான்களை எல்லாம் குறை கூறியவர்கள், கோபித்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நரக, ஏற்கனவே சொன்ன நரகங்கள் எல்லாவற்றிலையும் போய் தண்டனை அனுப்பிப்பாங்க. ஏற்கனவே என்னென்ன நரகம் சொன்னோமோ அத்தனை நரகத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. குற்றம் செய்தாலும் அதை பாராட்டாமல் பொறுத்தலை நன்மையாகும். அப்படி பெரியவர்கள் மதியாமல் அவர்கள் முன்னே பெரியவர்கள் அது மாதிரி பெரியவர்களை மதிக்காமல் இருப்பவர்கள், தன்னை விட மூத்தவர்களை மதிக்காமல் இருப்பவர்கள், பெற்றோரை வணங்காமல் இருப்பவர்கள், அப்புறம் இது பெரிய மகான்களை உபசரிக்காதவர்கள், அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, எல்லா நரகத்தையும் அனுபவிப்பாங்க. அது மாதிரி பெரியவர்கள் மதிக்காமல் இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்வாராம், நரகத்தின் முகம் கீழாக போட்டு இரும்பு முளைகளை நெருங்க கடாவிய தடியினால் முகில் அடிப்பார்கள். மூத்தவர்களை மதிக்காதவங்களெல்லாம் இரும்பு தடியை வச்சு அடிப்பாராம். யாரு, யமதன். உயிருக்கு இரக்கமற்று தமக்கு புசித்தற்கு அருகமாகிய மிருக முதலிய உயிர்களை வதைத்து ஊன்களை குற்றம் என்று எண்ணாமல் புசித்தவர்களும், புசித்தவருக்கு அருகமில்லாத உயிர்களை வதைத்த பாவிகளும் யமதூதர்கள் வழியில் அகப்பட்டு அவர்கள் படுதுயரத்துக்கு ஆளாவார்கள். இங்கெல்லாம் இங்கே வதை செய்தவர்கள்லாம் அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, இவங்க என்ன படுறாங்களோ அதே போல அவங்களும் அங்கே போய் வதைப்படுவார்கள். ஏகே சொன்னோம்ல, பிறர் உண்ண அண்ணாத்தல் செய்யாதல் அலறு அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்லுவாரு. இங்க ஊன் அறுத்த அந்த சதையை அங்க போய் தன்னுடைய சதையை தாமலே அறுத்து தின்னால்தான் அது தீரும். அதே மாதிரி இங்க என்னென்ன வதையெல்லாம் செய்யறோமோ அதே போல நமக்கும் நரகத்துல கொண்டு போய் என்ன செய்வானா, நம்ம சதையை அறுக்க சொல்லுவாங்க. இங்க ஒரு ஊனை அறுத்தா நம்மளுடைய ஊன் அங்க அறுக்கப்படும். யமதூதர்கள் ஆகினோர் பசித்து வந்த அதிதிகளுக்கு ஆகாரம் விடாமல் தானே தனித்திருந்து புசிக்கும் அற்பரை, தாகம் கொண்டவர்களுக்கு தண்ணீர் கொடாத பொல்லாதவர்களையும், தாகத்தோட வர்றவங்களுக்கு என்ன செய்யணும், தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா. சில பேர் தண்ணி, இப்போ நாங்களாம் ஒரு ஊருக்கு போகும்போது என்னென்ன செஞ்சாங்கன்னா, தண்ணி வெளியில் வச்சிருக்கலாம்ல, என்ன செய்வாங்க, வச்சிருக்கிறத கூட நம்ம கூட்டமாக வர்றோம்னு சொல்லிட்டு எடுத்து வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவாங்க தண்ணி கொடுக்கறது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். தண்ணி எல்லாருக்குமே தண்ணி தர்மம் ரொம்ப பண்ணணும்.
நான் அதுக்காகவே நம்ம கடையில் எப்பயுமே தண்ணி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த தண்ணி இதை வாங்கி வச்சாச்சு. எப்போ வந்தாலும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் தண்ணி தர்மம் தினசரி செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். யார் இல்லைங்காம தாகத்தோடு வர்றவங்களுக்குலாம் என்ன செய்யணும், தண்ணி கட்டாயமாக கொடுக்கணும். அது மாதிரி எந்த நேரத்தில் எது கொடுக்கணும்னு இருக்கு. குளிர் நேரத்தில் போய் என்னங்க தண்ணி நிறைய குடிங்க, சும்மா குடிங்க அப்படின்னு குளிர் நேரத்தில் போயிட்டு நீங்கள் தண்ணி, குளிர் நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். வெயில் நேரத்தில் தண்ணி மோர் இந்த மாதிரி கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதா? குளிர் நேரத்தில் போயிட்டு சும்மா குடிங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குடி அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன செய்வார், ஒரு மடங்கு கூட குடிக்க முடியாது குளிர்காலத்தில். அந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். குளிர் நேரத்துலலாம் என்ன பொருள் கொடுக்கணும், டீ அந்த மாதிரி சுக்குமல்லி இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுப்போமா, நமக்கே இங்கே பத்தலை, இதெல்லாம் வெளியில் வேற கொடுக்கணுமாங்க அப்படின்னு. சிலர் பார்த்தீங்கன்னா ஒட்டாது அந்த அளவுக்கு தருமம் செய்யறதுக்கு துணியெல்லாம் கூட நினைக்க மாட்டாங்க. அதாவது தருமம் செய்யறதுக்கு ரொம்ப விருப்பப்படணும், விருப்பப்பட்டு செய்யணும். தான தர்மங்கள்லாம் ஆர்வத்தோடு செய்யணும். அதை செய்யணும் விருப்பம் இருந்தால் தானே சாமி செய்ய வைப்பாரு, இல்லைன்னா எப்படி செய்ய வைப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். தான தர்மம்னு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் அதிகமாக வர வேண்டும், அப்படின்னா சாமி செய்ய. இறப்பவர்க்கு ஈய வைத்தார் யார் சொல்றா, அப்ப சாமி சொல்றாரு, யாரு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சிவபெருமான் கொடுக்க போறான், மற்றவங்களுக்கு கொடுக்கவே வைக்க மாட்டாராம். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், அவர்களை கொடுக்கும்படி சிவபெருமான் செய்வாராம். ஈபவர்க்கு அருளும் வைத்தார், அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவர்களுக்கு அருளும் வைத்தார். அப்படி கொடுக்காம பணத்தை மறைத்து வைத்திருப்பவர்களுக்கு கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னாரு. இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். யாரெல்லாம் பணத்தை பறிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவாராம், கடு நரகங்களை வைத்திருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறகுல எவ்வளவு தருமோ தான தர்மம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்க செஞ்சா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதில்லை, இங்க செய்யலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால நம்ம தான தர்மம் இங்க செய்ய 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 எங்க போக மாட்டோம், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. தன்னை விட ரொம்ப வறுமை நிலையில் உள்ளவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடல எப்பிறவி. இப்போ வேற ஒன்றுண்ணா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இந்த ஜெயில் வார்டனோ இல்லை மற்ற ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன கொடுப்பாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு உடை இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஜெயில் வார்டன்ட்ட கொடுப்பாங்க. அந்த ஜெயில் வார்டன் கரெக்டாக என்ன செய்யணும், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதே மாதிரி உடுத்த உடையை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை செய்யாம அவன் தன் தேவைகளுக்காக ஒதுக்கினான் அப்படின்னா அவன் அரசாங்கம் சும்மா விடுமா, தண்டிக்கோ தண்டிக்காதான், வேலை காலியாகும், ரெண்டாவது அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அதே போல சிவபெருமான் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா எதுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு, நாம தானம் தருவோம் செய்வோம் என்பதற்காக நமக்கு கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தாம நம்ம தேவைகளுக்கு மட்டுமே நாம் வைத்து கொண்டால் சிவபெருமான் நம்மளை சும்மா விடுவாரா, கண்டிப்பா என்ன செய்வாரு, அப்புறம் வருத்தப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு, யாரா இருந்தா அதுதான், இதுதான் நியதி. இங்க தானம் தர்மம் செஞ்சா நாம எங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய், புரிஞ்சிச்சா? அதனால நம்ம தானம் தர்மம் செய்யறதுக்கு ரொம்ப முனையணும். 63 நாயன்மார்களும் தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க, விருப்பத்தோடு செஞ்சிருக்காங்க. வரமாட்டாங்களான்னு ஏங்கி இருக்காங்க, அடியார்கள் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி ஏங்கி தர்மம் செஞ்சிருக்காங்க, சிவ தர்மங்கள் செஞ்சிருக்காங்க. 1000 பேருக்கு அன்னம் பாலிச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஆளுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். நான் அடின்னு பல தடவை சொல்லியிருக்கேன், தினசரி ஒரு அடியாருக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கீங்களா, ஏதாவது கடைபிடிக்கிறீங்களா? இந்த அடியார் கிடைக்கிறது தாங்க ரொம்ப சிரமமா இருக்கு. திருக்கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு வெளியில் எத்தனையோ பேர் திருவடி ஏந்தி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சார் அவன் அடியார் கணவராக கிடைச்சதுனால நீங்க அடியாருக்கு நீங்க கொடுக்குறீங்க, சந்தோஷம். அப்படி அடியார் கணவராக அவங்க சொன்னது கரெக்டான பதில். அடியார் கணவராக கிடைச்சதுனால அவங்களுக்கு பெரும் பாக்கியம், வீட்லயே அவங்களுக்கு அடியார்களுக்கு அன்னம் பளிக்கிறாங்க. நாங்கள் வெளியில போக வேண்டிய தேவையில்லை சார், எங்களுக்கு வீட்லயே அடியார் இருக்காங்களே அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, சிவனடியாரே கணவராக, அது சிவ பூஜை பண்ற அடியாரே கணவராக கிடைச்சதுனால அவங்களுக்கு பெரும் புண்ணியம், தினசரி சிவ புண்ணியம் தான் அவங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னா, கரெக்டு. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு செய்யும் போது ரொம்ப உபச்சாரணையா, அதாவது மன விருப்பத்தோடு உட்காருங்க. அவங்க அதாவது ரொம்ப உபச்சாரம் பண்ணணும். அவங்களுக்கு தட்டை எடுத்து வச்சிருக்கு சாப்பிடுங்க
அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவா சொல்றேன், உங்களே சொல்லல, பொதுவா சொல்றேன். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அடியாரே இருப்பாங்க கலவரா, ஆனா உபச்சாரணம் சரி இருக்காது சில இடங்கள்ல. சில இடத்துல நான் பார்த்திருக்கேன், அதுக்காக சொல்றேன். தட்டு எடுத்து கொட்டிக்கோங்க, என்னது கொட்டிக்கணுமா அப்படின்லாம் இருக்காங்கல்ல. அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ரொம்ப நமக்கு அடியார் கணவராக கிடைச்சிருக்காங்க, அவங்க நமக்கு பெரும் பாக்கியம். அவங்களுக்கு எப்படி சிவபெருமானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அப்ப எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சா சரி. சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும், அடியாரே கணவராக கிடைக்கிறது. அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியல், என்ன குறையுமிலோ எம்பாவாய். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன குறை வேணும் சாமி அப்படின்னாங்க அடியார்கள்லாம். இந்த பெண்கள் எல்லாம் 3 வகை கேட்டகரியா பிரிச்சாரு. யாரு? மாணிக்கவாசகர் 3 கேட்டகரியா பிரிச்சாரு. ஒரு பெண்ணு என்ன பண்றா, சிவபெருமான் புகழை கேட்டுக்கொண்டு அவன் செய்கின்ற உபகாரங்களை நினைச்சு அப்படியே தெருவில் நடந்து வரும்போதே மயங்கி கீழே விழுந்துட்டான். கிடந்தால் என்னே என்னங்கிறார்ல, ஆதி வந்தவும் இல்லாத அருப்பெருஞ்சோதி யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே, வீதியோ கேட்டதுமே சிவபெருமான் போல கேட்டதுமே விம்மி விம்மி எங்க பெருமான் அப்படி சொல்லி விம்மி விம்மி அழுது புரண்டு என்ன செஞ்சா, மெய் மறந்து கீழே விழுந்து கிடக்கா ஒரு பெண்ணு. இன்னொரு பெண்ணு என்ன செய்யறா, எழுப்ப போறா, உறங்கிட்டு இருக்க பெண்ணு எழுப்ப போறான். 3 கேட்டகரி சொன்னா. இப்ப நேத்து என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் உட்காந்து பேசின ஆளுக. அந்த வந்த பெண்ணு, இங்க கூப்பிட போற பெண்ணு, உறங்கிட்டு இருக்க பெண்ணு. நாள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சாமி போட புகழ பேசிட்டான். அத்தன் அமுதன் என்று அல்லூரி, அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். நேத்து அப்படி பேசுனிய, எங்க அப்பான்னு என் அத்தன் ஆனந்தன் அப்படின்ன, அமுதன் அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு இப்படி நீ உறங்கிட்டு இருக்கியே அப்படின்னு இப்படி சொல்ற பாத்தீங்களா. அப்படி சிவபெருமான் போல பேசிட்டு இப்படி நீ உறங்கிட்டு இருக்கே, உன் கடை திறவாய், உன் கடையை திறந்து நீ வரக்கூடாது அப்படின்னா. ஏற்கனவே ஒரு பெண்ணு என்ன பண்ணிட்டா, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, அந்த பெண்ணு மயங்கி விழுந்து கீழே விழுந்து கிடக்கா. இறைவனுடைய புகழை கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமடியின் மேல் நின்று புரண்டு இங்கன் புரண்டு விழுந்து கிடக்கா. அங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்க, இது தகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை எழுப்பி கூட்டு போய் அவங்க சிவசக்தி என்கின்ற குளத்தில் மூழ்கி, அங்க சிவமாக இருப்பது குளம், அங்கே தண்ணீராக இருப்பது சக்தி, சிவசக்தியில் மூழ்கி பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவை. அந்த சிவசக்தியில மூழ்கி சிவத்தோடு 2 கடக்க வேண்டாமா பெண்ணே, நீ வா வா அப்படின்னு என்ன செய்யறா, அந்த பெண்ணை கூட்டு போய் சிவசக்தியில நீராடி அந்த சக்தியினுடைய அந்த செயலை வியந்து வியந்து பாடியதுதான் திருவெம்பாவை. திருவெம்பாவை சக்தியை வியந்து. அப்படிப்பட்ட சக்தி எப்படி நம்மளெல்லாம் பேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளையாகிய திருவடி. நம்ம எல்லாம் பேதித்து வளர்க்கக்கூடியது எது? சாமியுடைய திருவடி, சாமியுடைய திருவருள், சாமியுடைய சக்தி, சாமியுடைய எல்லாமே கருணை. கருணை என்றாலும் திருவருள் என்றாலும் சக்தி என்றாலும் எல்லாமே புண்டரிகம் என்றாலும் பாதம் என்றாலும் இணையடி அப்படின்னாலும் எல்லாமே எது? திருவடியை தான் குறிக்கும், சிவபெருமானுடைய திருவருளை குறிக்கும். புரிஞ்சுச்சா? அப்படி அந்த 3 கேட்டகரியா பிடிச்சாரு மாணிக்கவாசக பெருமான். அதனால இறைவன் மேல் இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி நல்ல தான தர்மங்கள் செஞ்சு நாம் முடிந்த அளவுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்த்தது ஈதொரு பிறவி நம் தமக்கு மதித்திடும். அடுத்து மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. என்னென்ன வேணா செஞ்சு வச்சிருக்கோமோ யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். இவன் கொஞ்சம் ஓவராகவே போயிட்டான், இவனை விலங்க போட்ட வேண்டியதான் அப்படின்னு கூட போடலாம், பள்ளியா போடலாம், பாம்பா போடலாம், எது வேணாலும் நடக்கலாம். யாருடைய இச்சையை பொறுத்தவரைக்கு சிவபெருமான். ஆனா தீட்சை எடுத்தவங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்கீங்களா? தீட்சை எடுத்தாச்சுன்னா சிவபெருமானுக்கு நீங்க என்னதான் ஆயிடுறீங்க? பிள்ளையாக ஆகி விடுகிறீர்கள், சிவ குடும்பத்துல இணைஞ்சிடுறீங்க. நீங்க எதுல விடுறீங்களோ விடுறது வந்து மறுபடியும் என்ன பிறவி வரும்? மனித பிறவி வந்து. மற்ற பிறவிக்கு சொல்ல முடியாது. தீட்சை எடுத்தாச்சுன்னா மனித பிறவி. எதுல நீங்க சமய தீட்சையில விட்டீங்கன்னா சமய தீட்சையில இருந்து வரும், சிவபூஜையில விட்டீங்கன்னா சிவபூஜையில இருந்து வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா பிறவி எது வரைக்கும் வரும்னா, நாம் பக்குவம் அடையும் வரை பிறவி வந்து கொண்டே இருக்கும். அது எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. எழுகடல் மணலை அளவில் இது அதிகம் எனதிடல் பிறவி அவதாரம் அப்படின்னு அருணைநாதர் சொல்வதற்கு எனக்கு
எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. பக்குவம் வந்திருக்கான்னு நம்மளே தினசரி நம்மளே பார்க்கோம். நமக்கு பக்குவம் வந்திருக்கான், நம்ம பேரை சொன்னாலே வேகமாக திரும்பி பார்க்கும். என்னை கூப்பிட்டீங்களாங்க நீங்க அப்படிங்க. நம்ம பேரே மறக்கணும், அந்த அளவுக்கு இறைவனோடு ஒன்றணும். நம்ம பேரும் மறந்துடணும் எல்லாத்தையும். நம்ம அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானார் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் அங்கே தலைவன்றாளே என்று சொல்வதற்கு இணங்க நம்மளையே மறக்கிற அளவுக்கு நாம போகணும், இறைவனோடு ஒன்றணும், பக்குவம் வரணும். யானி எனதுங்கிற செருக்கு வரக்கூடாது. நம்ம எது செஞ்சாலும் அடிமனதில் என்ன வருது, நான் செஞ்சோங்கிற அந்த உணர்வு வருதா, அது வரக்கூடாது. வெளியில சொல்லலாம் எல்லா சிவபெருமான் திருவருங்க அப்படின்னு வெளியில சொல்லலாம், ஆனா ஆள் மனதுல இருந்து வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா வெளியில சொல்லி பழகுனா தான் வரும். ஆள் மனதுல வெளியில சொல்லி பழகலைன்னா வராது. பெருமான் திருவருள் பெருமான் திருவருள் அப்படின்னு சொல்லி 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 அப்படி கொண்டு வந்துட்டோம்னா கடைசி உயிர் போற நிலையில கூட பெருமான் திருவருள்ங்கிற நிலை வரும். இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் தடிக்கு விழுந்து இறைநாமத்தை சொல்லலை அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவம் அடையவில்லை என்று ஏற்கனவே நம்ம ஞான நூல் கற்காதவங்க யார் யார சொன்னேன்? மடி மாணி கொச்சாவன் காமுகன் கல்வன் அருநோய் பிணியாளன் ஆராய்ச்சினத்தன் தடுமாறு நெஞ்சத்தினன். இந்த 8 பேருமே எதை கற்க முடியாதவர்கள்? ஞான நூலை கற்கலாகாதவர்கள். அப்ப நம்ம இதுக்கெல்லாம் அடிமையாகாம, அந்த இதுக்கெல்லாம் அடிமையாகாம சோம்பல் இருக்கக்கூடாது. அதுலேயும் முக்கியமா நம்ம சைவத்துக்கு வந்துட்டோம், சோம்பேறித்தனத்துல மூட்டை கட்டி ஓரத்துல வச்சிடணும். அனுஷ்டானம்னா காலகாலத்துல வெள்ளந்திலே இருந்துச்சு பண்ணணும். ரொம்ப நமக்கும் சோம்பலுக்கும் ரொம்ப நமக்கு முதல் எதிரி எது தெரியுமா? சோம்பல் தான் நம்மளுடைய முதல் எதிரி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. சோம்பேறித்தனமே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, தூக்கி மூட்டை கட்டி வச்சிடணும். முதல் எதிரியே சோம்பல். மூட்டை கட்டி வச்சாச்சா எல்லாரும்? எங்களுக்கு நாங்கள் என்னைக்கு இங்கே வந்தோமோ சொற்பொழி கட்டதுலேருந்து நாங்கள் 5 மணிக்கு தான் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுது, எல்லாருமே 5 மணிக்கு எந்திரிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படியா? அதை நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? சிவா நீங்க ஒண்ணு 7 மணிக்கெல்லாம் எழுதிக்கிற ஆளெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற. தண்ணியா என்ன? அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செஞ்சு கடை தரக்கூடிய வழியை நாம பார்த்துறோம். அந்த 8 இல்லாதவங்க கூட என்ன செய்யலாம்? இந்த ஆன்மா உய்ய வேண்டும் என்கின்ற விருப்பமாவது இந்த உயிர்கள்ட்ட இருக்கணும். அடுத்தனாரு குரு லிங்க சங்கமம் ஆகிய மூவருக்கும் ஏவல் செய்ய கூசினவர்கள். குருநாதர், அடியார்கள், வேற யாரு? லிங்கம். இந்த 3க்கும் ஏவல் செய்யறது, அதாவது பணி செய்யறதுக்கு கூசினவங்க அவர்களை கோபித்த பொல்லாத மனமுடையவர்களையும் புடவையை திருடிய சோரரையும் யமதூர்கள் தமது பாசக்கைக்கினால் அவர் அவயவங்களை எல்லாவற்றையும் கட்டி, அவங்க அவயவங்களாம் என்ன தெரியுதா? உறுப்புகளை கட்டி அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாராம். பார்த்துக்கோங்க. அப்போ குருலிங்க சங்கம் வழிபாடு ரொம்ப நமக்கு முக்கியமானது. குரு சரி, எவ்வளோ பேர் குருநாதர் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? குரு பக்தி ரொம்ப முக்கியம். சாமியை காட்டிலும் குரு ஒருபடி அதில். ஏன் கேட்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சிவருமனை காட்டிலும் குருநாதர் கொஞ்சம் கூட. என்ன சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அதாவது எப்படின்னா, இப்போ வெயில் உங்களால் தாங்க முடியுமா? வெயில் உங்களால் தாங்க முடியும். அதே வெயில் அடித்த மணலில் நீங்கள் நில்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிற்க முடியாது. அந்த வெப்பத்தை வாங்கி எது வச்சிருக்கோம்? மணல் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மணல் போல குருநாதர். அந்த சூரியன் தான் சிவபெருமான். அந்த மணல் யாரு? குருநாதர். அதனால குரு எப்பேற்பட்ட குரு நிந்தனை பொல்லாதது, மன்னிக்க முடியாதது என்ன? குரு நிந்தனை தான். குரு ஒருத்தன் நிந்தனை செய்துட்டான் அப்படின்னா 100 பிறவி, எத்தனை பிறவி? 100 பிறவி திருநாயா பிறந்து லாரிலையும் பஸ்லையும் அடிபடணும். குருநாதரை இகழ்ந்து பேசினா உங்க குருநாதராக்கும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. அடுத்த குருநாதர் கூட என்ன செய்யக்கூடாது? தாழ்வாக பேசக்கூடாது. மொத்தத்துல குருநாதர் என்ன செய்யக்கூடாது? இகழ்ந்து பேசினா திருநாய். இப்ப திருநாயா இருக்க எத்தனை நாய் இருக்கு? அத்தனை பேர் இகழ்ந்து பேசுறவங்க தான். அத்தனை பிறவியும் குருநாதரை இகழ்ந்து பேசியவர்கள் திருநாயாக பிறந்து ஒவ்வொரு இதுலையும் அடிபட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலைகள். நம்மளும் இது எத்தனையோ பிறவில சொல்லி நம்ம அதெல்லாம் பட்டுதான் நம்மளாம் வந்திருக்கோம்.
புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எத்தனையோ பறவைகள் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சோம்னு யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கெஜெட் எடுத்து பார்த்தா தெரியும். என்னென்னலாம் மனதால் நினைச்சோம், என்னென்னலாம் வாக்குனால திட்டோம், என்னென்னலாம் செயல்களால் பண்ணோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சாமி தான். ஒரு ஒரு குருநாதர் என்ன பண்ணாரு, அவர் வந்து வேத தர்மர்னு பேரு. அவர் வந்து கங்கை ஆற்றங்கரையில வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போ நிறைய சீடர்கள்லாம் இருந்தாங்க அவருக்கு. அப்படி சீடர் இருக்கும்போது அவருக்கு எப்பயுமே தியானத்துல போய் ஆழ்ந்திருப்பார் இந்த குருநாதர். தியானத்துல ஆழ்ந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 21 நாள் அவருடைய ஆயுசு முடிய போகுது. 21 நாள் தான் இருக்கு. அந்த 21 நாளும் அவருக்கு உடம்பெல்லாம் சோர்வாகி கண்ணு தெரியாம போய் கஷ்டப்படணும்னு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு இப்போ நான் இன்னும் 21 நாள் தான் வாழ்வேன். என்னுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி நான் கண்ணு தெரியாமல் போய் ரொம்ப சிக்கலாக உண்டாகுவேன். என் கூட துணை புரிந்து பணிபுரிபவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு யார் கேட்டால் குருநாதர் கேட்டார். சிஸ்டர் ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் வயிற்று வலிங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. குருநாதரை பார்க்க முடியாமல் ஒரே ஒருத்தர் மட்டும் கடையே சேர்ந்தான். என்னப்பா உனக்கு எதுவும் பொய் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார் குருநாதர். இல்லை சாமி, நான் பணி செய்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னார் அந்த பையன். உடனே குருநாதருக்கு கூடயே இருந்து அந்த ஒவ்வொரு நாளாலும் அப்படியே அந்த உடம்பானது அப்படி சோர்வாகிட்டே வந்துச்சு. 21 நாளில் அடுத்து கண்ணு தெரியாமல் போச்சு. இப்படியே இருந்ததும் அவருக்கு இந்த வயசு ரொம்ப ஆக என்ன ஆயிரும்னா புத்தி கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் வந்துடும். இந்த வயசானவங்களாம் கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்ன காரணம்னா அந்த புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக செயலிலேருந்து போய்கிட்டே இருக்கும். நாம் என்ன செய்யக்கூடாது, பெரியவங்க நம்ம திட்டுறாங்கன்னு சொல்லி அவங்கள நாம் என்ன செய்யக்கூடாது, கோபிக்கக்கூடாது. பெரியவங்க நம்ம திட்டினா என்ன செய்யக்கூடாது, அவங்க குழந்தை தன்மையாக மாறிடுவாங்க. வயசு ஆக 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 குழந்தையாக மாறிடுவாங்க. அதனால் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர்களை நாம் கோவிக்க கூடாது. அப்படி ஒவ்வொன்றா நிலை மாறிக்கிட்டே இருக்கவும் உடனே பல தடவை திட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த சிஷியர் வந்து கோவத்தில் அவர் சொல்ல, அவருக்கு பணிவிடை செய்ய, இந்த சிஷியர் வந்து அவருக்கு பணிவிடை செய்ய அவர் கோவப்பட்டு திட்ட எல்லாமே வாங்கிக்கிட்டு பொறுமையாக என்ன செய்கிறாரு, அந்த சிஷியருக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். உடனே சுவாமி அங்கே கங்கை ஆற்றங்கரையில் இது இருக்கிறதுனால அங்கே விஸ்வநாதர் காட்சி கொடுத்து இப்போ உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. கேட்டதும் எனக்கு திருவடி வேணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். சாமி எங்கள் குருநாதர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. யாரு? அந்த பையன், அந்த சிஷியர். உடனே மறுநாள் குருநாதர்கிட்ட சொல்கிறாரு, சாமி எனக்கு விஸ்வநாதர் காட்சி கொடுத்தாரு. இது விஸ்வநாதர் காட்சி கொடுத்தாரா? நான் எத்தனை நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே காட்சி கொடுக்காத விஸ்வநாதர் உனக்கு எப்படிப்பா காட்சி கொடுத்தாரு அப்படின்னு. உண்மையிலே காட்சி கொடுத்தாரு. நான் என்ன கேட்கட்டும் சாமிகிட்ட அப்படின்னதும் அப்படியே அவர் யோசிச்சுட்டே இருந்தார். இல்லைப்பா, நீ எனக்கு சரியானலாம் நீ நினைக்க வேண்டாம், இல்லைன்னா அந்த வினையை நான் மறுபடியும் மேலும் நான் அனுபவிக்கணும், அதனால் நீ எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னதும் மறுநாள் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்காரு. காட்சி கொடுத்ததும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஏன்னா குருநாதர் என்ன சொன்னாலும் அது ஏன்பா வேற எதுவும் சரி பண்ண வேண்டாமா அப்படின்னதும், இல்லை குருநாதர் அப்படி சொல்லியிருக்காரு, அதனால எங்கள் குருநாதர் என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்பேன் அப்படின்னதும் உடனே சாமி அந்த குருநாதரையும் சரி பண்ணி, அந்த 21 நாள் ரொம்ப இதாக இருந்தாரா, அவரையும் சரி பண்ணி இவரையும் அந்த நிமிஷமே அந்த சிஷியரை சாமி கையில் இது கொண்டு போயிட்டார். ஏன்னா குருநாதர்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றி இருந்ததுனால. குருநாதருக்கெல்லாம் பணிவிடை செய்ததுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். எத்தனை பேர் மடங்கள்லாம் போய் குருநாதருக்கு பணிவிடை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பெரிய பணி, சாதாரண பணி கிடையாது. படாலயங்கள்லாம் போய் குருநாதருக்கு பணிவிடை செய்ததுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். சில பேர் போகிறாங்க, ஒரு நாளில் போயிட்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து அவங்க சொல்றது எதுனாலும் நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது நமக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க குருநாதரை நம்ம சிவமாக பாவிக்க வேண்டும். குரு எப்படி பார்க்கணும்? சிவம். குருவையும் அடியாருடைய வேடத்தையும் சிவலிங்கத்தையும் நாம சிவமாக பாவிக்க வேண்டும். குரு லிங்க சங்கம வழிபாடு. அப்படி உள்ளவர்களை யமதூரில் என்ன செய்வாங்கன்னா பாசக்கயிற்றினால் அவர்களை அவயங்களை ஒவ்வொன்றாக வெட்டுவார். ஆசிரியருக்கு மட்டுமல்ல கண் முதலிய இந்திரியங்களால் அபராதம் பண்ணியவர்கள் முதற்கண் செவிப்புலனத்தில் கூறிய துயரம் எத்தனை உண்டோ அத்தனையும் ஆசிரியர் சொல்லும்போது செவியினால கேட்காதவங்கள அந்த செவியிலே என்ன செய்வாராம் கூறிய எத்தனை உண்டோ செவி புலனத்துக்கு கூறிய
துயரம் செவியினால என்னென்ன துயரம் இருக்கோ அத்தனையும் அவர்கள் அணிவிப்பார்களாம். செவியில ஈயத்த காய்ச்சி ஊத்துறது எல்லாமே இதெல்லாம் செவியினால கேட்காதவர்களுக்கு கேட்கறதுனால நமக்கு அந்த நல்ல வேலை நாங்கள் கேட்டுட்டோம், எங்களுக்கு அந்த பயமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்கிறது புரியுது. கேட்காதவர்களுக்கு சொல்றாங்க. சரிதானா? அடுத்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, பாடல்கள்லாம் நிறைய சொல்லி யமதூதர்கள் மிக்க திரவியத்தை உடைத்தாயிருந்து தான தர்மங்களை செய்யாதவர்களையும் தம்முடைய மனையிடத்து செஞ்சாலி முதலிய வெகு தானியம் உண்டாகி இருக்கவும் பசி மிகுதியால் ஆகாரம் வேண்டும் என கேட்ட அதிதிகளை புசியாமல் தாமே தனித்திருந்து புசிக்கும் பொல்லாதவனை பிறருக்கு கொடுக்காம தானே சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை சாமி வச்சிருக்காரு. பிறருக்கு கொடுக்காம தானே புசிக்க வேண்டும் என்கின்ற இந்த தானியம் முதலானவைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களால் ஏற்ற பொருளை பிறருக்கு கொடுத்து மகிழணும். நீங்கள் கீரை வாங்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு கீரை வாங்கி கொடுக்கறது. காளான் வாங்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு காளான் வாங்கி கொடுக்கறது. சிவா நீங்கள் இது கீரை சொன்னீங்க ஒரு 10 ரூபா, ஓகே. நீங்கள் 60 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க, இது வரைக்கும் ஓகே. இந்த கீரை சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நாங்கள் வந்துக்கிறோம். அந்த 60 ரூபா பேச்சு மட்டும் ஆகாது. எதனால தானதர்கள் பிறருக்கு 50 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், நல்லா வந்தீங்க நீங்க கீரையோட போட்டு நிப்பாட்டிக்கோங்க, அதுக்கு மேல போயிடாதீங்க. உங்களால முடிஞ்சா செய்யுங்க, புரியுதா? முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அதாவது தானே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தினசரி தான தர்மங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நம்ம நூல் சொல்லுது. தினசரி செய்யணும், என்னைக்காவது ஒரு நாள் செய்யக்கூடாது, எப்போதும் செய்யணும் தான தர்மம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும். அடுத்து இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா நமக்கு அன்னைக்கு நமக்கு மைனஸ் ஆயிடும். எப்பயுமே நம்ம ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகணும், மைனஸ் ஆக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் சும்மா இருந்தால் கூட சிவபெருமான் நினைச்சிட்டே இருக்கணும். ப்ளஸ் தானே, சாமி நினைச்சா நமக்கு ப்ளஸ் தானே. சும்மா இருந்தால் கூட ப்ளஸ் பண்ணி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். மைனஸாக என்னைக்குமே நம்ம ஆக்கக்கூடாது. கூறிய வாயினுடைய இரும்பு முளைகளை அவர்கள் கழுத்தில் இறங்க வடித்து புறம்பே பொருந்திய இரும்பு ஆணி வளையத்தில் சங்கிலியால் பூட்டி, யார தான தர்மம் செய்யாதவர்களை கட்டி தூக்கி காலும் கையும் 2 புறத்திலும் புறத்தக்க, அந்த மாதிரி ஒரு தண்டனையா, அதை சொல்லக்கூட நம்மளால முடியல. அந்த நமக்கு இங்கே அப்படி இருக்கும், அங்கே போய் அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஐ டோன்ட் கேர். சிலர் பார்த்தேன் ஐ டோன்ட் கேர், அப்போ பார்ப்போம், அனுபவிக்கும் போது பார்ப்போம் அப்படின்னு ஈஸியாக என்ன செய்வாங்க. இப்போ இந்த பிறகு நடக்கிறத பாருங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் யாரு எங்கே போய் என்ன செஞ்சா என்ன அப்படி சாதாரண சொல்லுவாங்க. அதை இப்போ வேற இல்லை, ஏற்கனவே கூட சொன்னேன், கோயில் வாயில் பிச்சை எடுப்பவர்களாம் ஒரு பிறவியில் அவங்களாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஏற்கனவே சொன்னா, அவங்களும் கோடீஸ்வரங்கள், சாதாரணம் கிடையாது, எல்லாருமே கோடீஸ்வரங்கள். ஆனா அந்த பிறவில அவங்க தான தர்மம் செய்யாதனால இந்த பிறவில உட்காந்து நான் என்ன பாவம் செஞ்சனும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அவங்க செய்யாதனால இப்படி உட்காந்துருக்காங்க. செஞ்சிருந்தாங்கன்னா இங்க உட்காந்துருப்பாங்களா? உட்காந்துருக்க மாட்டாங்க. அதைத்தான் நம்ம நிகழ்ச்சி புரியுது அவங்களுக்கு. அப்படி இப்படி நிறைய சொல்றாரு. காலந்தான் ஓடிடுச்சு. யமதூதர்கள் திரவியத்தை தர்மத்தில் செலுத்த விசாரித்த நெஞ்சினுடைய கொடிய பாவிகளுடைய வீசத்திலும் கோஷத்திலும் இரும்பு சங்கிலியை கட்டியிட்டு அதனுள்ளே முற்கூறிய 2 மடங்கு கனமுள்ள இரும்பு கட்டியை கட்டி தொங்க விடுவார்கள். இதெல்லாம் யமதூதர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை. பின்பு கைகளிலும் இரும்பு சங்கிலியை போட்டு 4 மடங்கு கனமுள்ள இரும்பு கட்டியை கட்டி விடுவார்கள். அப்போ சாமியில கட்டி விட்டாங்கல்ல, கல்லில் கட்டி கடலை தூக்கி எறிஞ்சாங்க. அவருக்கு புனையாக இருந்தது என்னது? பஞ்சாட்சம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே, நம்பன் நாமம் வரதன் நாமம், அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணாரு? கரையேறி. நமக்கு புனையாக இருப்பது எதுனா 5 எழுத்து தான். எந்த நிலையிலையும் 5 எழுத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா மாயையில் நம்ம மயங்க மாட்டோம். மாயை நம்ம மயக்காது. அப்படித்தானே சொல்றாரு நூல்கள், அப்படித்தானே நமக்கு சொல்லுது. மாயை நம்ம மயக்காம இருக்கணும், 5 எழுத்தை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும், எந்த நிலையிலும் ஓதிக்கிட்டே இருக்கணும். அதுவும் சொன்னாரு பதி விதி என்னும் 5 எழுத்து அப்படின்னா, பதி விதி என்னும் 5 எழுத்து. அதாவது அவரவர்களுக்கு குருநாதர் என்ன 5 எழுத்து சொன்னாங்களோ அந்த 5 எழுத்து சொல்லுதல்னு அர்த்தம். குருநாதர் நமக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்கல்ல, சில பேருக்கு ஒரு மந்திரம் இருக்கும், சில பேருக்கு ஒரு மந்திரம் இருக்கும். பஞ்சாட்சரத்திலே தான் மாறி மாறி வரும்.
புரியுதா உங்களுக்கு? பஞ்சாட்சரம் எது தெரியுதா? நமச்சிவாய, சிவாய நம, சிவ சிவ, சிவாய சிவ, இதெல்லாம் பஞ்சாட்சரம். தூள பஞ்சாட்சரம் என்பது நமச்சிவாய, சூக்ம பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் என்பது சிவாய சிவ, காரண பஞ்சாட்சரம் என்பது சிவ சிவ. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் படிநிலையாக வரும். இப்போ எல்லாரும் என்ன மந்திரம் சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமச்சிவாயந்தாங்க. தீட்சை எடுக்காதவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, தீட்சை எடுக்காதவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இச்சு சேர்த்து சொல்லணும், நமச்சிவாய. தீட்சை எடுக்கவங்க என்ன சொல்லணும்? நாதன் நாமும், சிவருமானுடைய பேர் என்ன பேரு? நமச்சிவாய். நாதன் நாமும் நமச்சிவாயன்னு சொல்லணும். தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் மந்திரமா மாறிடும். அது என்ன புரியுதா? அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு அது நம சிவாயவா, சிவாய நமவா, சிவாய சிவவா, சிவ சிவாவா, ஓம் சிவாய நமவா, ஓம் கவும் சிவாய நமவா, இப்படின்னு நிறைய மந்திரங்கள் இருக்கு. பஞ்சாட்சரத்துல நிறைய இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுவாமி கொடுப்பாரு. அந்த பீச்சியத்தோடெல்லாம் கொடுப்பாங்க. அது அவங்கவுங்களுக்கு கிடைச்ச புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். பீச்சியம்லாம் சிலருக்கு பீச்சியம் இல்லாமலும் வரும். அதனால குருநாதர் என்ன சொன்னாங்களோ அதை பதி விதி என்னும் அஞ்செழுத்து விதிப்படி நீங்கள் உச்சரிக்க வேண்டும். பஞ்சாட்சரத்தை உச்சரித்தால் அது முழு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சிச்சா? சரி, அப்படி உடனே சொல்றாரு. யமதூதராயினோர் அந்த பாவிகள் சரீரத்தை எள்ளு போல அறிந்து அதனை தின்ன சொல்றாரு. பார்த்தீங்களா? அதாவது நம்மளே திங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா? இங்கே ஊனை அறுத்தவங்க எல்லாம் அங்கே போய் நம்ம ஊனையை அறுத்து நாம் சாப்பிட்றோம். அது மாதிரி தானந்தம் செய்யாதவங்களும் அப்படிதான் சொல்றாரு. எள்ளு போல அறிந்து அதனை தின்ன சொல்வார்கள். அதுவல்லாமல் ஊசினாலும் அவர்கள் சரீரத்தை குடைந்து, நம்ம சரீரத்தை குடைந்து உதிரத்தை ஏற்று குடிக்க சொல்வார்களாம். அடுத்து குடிங்க. இதெல்லாம் நூல்களில் வருது. அந்தறிந்தே யாவராக திலவெனவே அரித்திடுவர், சொரிந்து ரத்தம் குடித்திடவும் சொல்லிடுவர், ஊசியினால் எரிந்து ஒழுகும் ஆரவரல் இறைந்திடுவர், தாமிரமும் சொரிந்திடுவர், அலலொழுகும் தைலம் பின் கொறிவாரே என்று பாட்டில் நூல்களில் நமக்கு சொல்லுது. அதனால நாம எதுக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு சிந்தனை முழுவதும் சிவபெருமான் இருந்தா இதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நாம சிவ தர்மத்தில் இப்படியெல்லாம் இருக்கு, சிவ தர்மங்கள்லாம் என்னென்னது, இதெல்லாம் நாம செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யணும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். சரிதானா? இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடியாடியே உரையை நிறைவு செய்கின்றோம். கொலை மதகரியன மிருக மதனகிரி கும்ப தனமானார் குமுத முத இதழ் பருகி உருகி மயல் ஒன்றிடு நாயேன் நிலையலி கவலைகள் கெட உணதருள் விழி நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலர் இணை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் திருபாலா திரைகடல் இடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிக நூதளிவ மயில் உற மகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில் வருகுமர விடங்க பெருமாளே நிலையலி கவலைகள் கெட உணதருள் விழி நின்று திடவேதா இலாய் வரும்பே சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோடி தலைக மாதோ பான்முகில் வளாது வெய்கம் அடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தேர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே சிவனையை போற்றி. ஏற்றிவேல் முகனுக்கு
சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம்